முழுவதும் உயர்த்திடுவேன். என்னை அற்புதமாக்கின இயேசுவையே எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன். உயர்ந்தவரே, ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன். என்னை அற்புதமாக்கின இயேசுவையே செலுத்திடுவேன். மேலும் உயர்ந்தவரே, நிகரே இல்லா தேவன் நீர், இணையில்லாத இனிமையும் நீர், இரக்கம் செய்யும் தகப்பன் நீர், இரக்கத்தில் ஐஸ்வர்யர் நீர். விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலை. கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல, என்ன தேடி வந்தீங்க, எந்த நீங்க வந்து நின்னீங்க. கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல, என்ன தேடி வந்தீங்க, எந்த மனுஷன் உதவல, நீங்க வந்து நின்னீங்க. எல்லாரும் சொல்லுவோம், விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையும் மனுஷன் கையும் விட்டு கொடுக்கலையே. ஜெபிப்போம். இந்த காலை நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்திற்கு வந்திருக்கிறேன். நம்ம எல்லாரும் கர்த்தரை துதிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை அற்புதமாய் நடத்தினீர். ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபை எங்களை நடத்தினது, உம்முடைய தயவு எங்கள் மீது இருந்ததற்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. 2 மாதத்தை கடக்க கர்த்தர் எங்களுக்கு பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த 3வது மாதத்தில் நாங்கள் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திற்கு வந்து ஆண்டவரே உம்மை சந்திக்கிற இந்த இடத்திற்கு வந்து உம்மை நோக்கி பார்க்கும்படி நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. நல்ல கைகளை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நம்மை ஒருபோதும் அவர் தள்ளாட விடவில்லையே. ஹல்லேலூயா. அவருடைய கிருபை நம்முடைய வாழ்க்கையில விலகாமல் இருந்ததே, அவருடைய தயவு எப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கையில இருந்ததே. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இந்த மார்ச் மாதத்தில் எனக்கு ஒரு நம்பிக்கை என்ன, இயேசு என்னோடு கூட வருகிறார். ஹல்லேலூயா. அவர் என் கூட வருகிறதுனால நான் விசேஷமானவனாக இருக்கிறேன். ஓ ஸ்தோத்திரம். இயேசு என்னை கைவிட மாட்டார், இயேசு என்னை நடத்துவார், இயேசு என்னை போஷிப்பார், இயேசு என் வாழ்க்கையில் எல்லாமே செய்வார் என்ற நம்பிக்கை. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவரை துதிக்கிறீங்க? ஸ்தோத்திரம். துதியில் இருக்கிற ஒரு மகிமை, துதியில் இருக்கிற ஒரு விடுதலை, துதியில் இருக்கிற ஓ ஸ்தோத்திரம். அன்னைக்கு சிறைச்சாலையில் துதித்தார்கள். ஓ ஓ ஸ்தோத்திரம். சிறைச்சாலை கதவு திறக்கப்பட்டது. இன்றைக்கு என்ன சொல்லி துதிக்கணும்? ஆண்டவரே, என் வாழ்க்கையில் திறக்கப்படாமல் இருக்கிற எல்லா காரியங்களும் திறக்கப்பட வேண்டுமானால் ஓ உம்மை நாங்கள் துதிக்கும் போது எல்லாம் திறக்கப்படும் என்ற நம்பிக்கை. ஓ அந்த நம்பிக்கை எங்கள் வாழ்க்கையில் இருக்கிறது ஆண்டவரே. ஓ விலையேற பெற்ற எங்கள் இயேசுவே, உம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தை எங்களுக்காக சிந்தினதை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். கல்வாரி சிலுவையின் மூலமாக எங்கள் வாழ்க்கையில நீர் கொண்டு வந்த எல்லா ஆசீர்வாதத்தையும் நாங்கள் நினைத்து உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சொல்லுங்க. நல்ல வாய்களை திறந்து கர்த்தரை துதிப்போம். துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுவார் அவர். ஓ ஸ்தோத்திரம். நம் நடுவே உலாவுவார். கர்த்தருடைய மகிமை நம்மை நிரப்பட்டும். சொல்லுங்க. கர்த்தருடைய மகிமை எங்களை நிரப்பட்டும். ஓ தேவ மகிமை இந்த ஆலயம் முழுவதும் நிரம்பி இருக்கட்டும். ஸ்தோத்திரம். உம்முடைய பிரசன்னம் இந்த இடத்துல நிரம்பி வழியட்டும் ஆண்டவரே. ஓ ஸ்தோத்திரம். எங்கள் பாத்திரம் நிரம்பி வழியட்டும் ஆண்டவரே. எங்க பாத்திரத்தில் ஆண்டவரே இயேசுதான் முழுமையா இருக்கிறீர். ஓ நீர் எங்களுக்கு பாராட்டின எல்லா கிருபைகளையும் நினைத்து இந்த காலை வேளையிலே நாங்கள் உம்மை நோக்கி பார்த்து உம்மை துதித்து மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஓ ஸ்தோத்திரம். உம்மை துதிக்கவே நாங்கள் வந்திருக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்தவே நாங்கள் வந்திருக்கிறோம்.
உம்மை உயர்த்தவே நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தாகம் உள்ளவன் மேல் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறீரே. இன்றைக்கு தாகத்தோடு உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் எல்லாரும் ஆண்டவரே மார்ச் மாதத்தை எங்களுக்கு காண பண்ணின எங்கள் ஆண்டவரை உயர்த்தும்படி நாங்கள் வந்திருக்கிறோம். ஓ ஸ்தோத்திரம். புதிய மாதத்துக்குள் அடி எடுத்து வைக்கும் போது எத்தனையோ தேவைகள் இருக்கலாம், எத்தனையோ காரியங்கள் உங்க வாழ்க்கையில எத்தனை எதிர்பார்ப்புகள் இருக்கலாம். ஆனால் எதிர்பார்ப்போடு வந்திருக்கிற நம்மை நம்முடைய வாழ்க்கையில எதிர்பார்ப்பை நிறைவேற்றுகிற ஆண்டவர் என்பதை அவர் காண்பிக்க போதுமானவராய் இருக்கிறார். சொல்லுவோம், ஆண்டவரே எங்க வாழ்க்கையில ஆண்டவரே நாங்கள் உம்மை முன்வைத்து இந்த மாதத்தை நாங்கள் துவங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. நீங்க எங்களுக்கு முன்பதாக போங்க, எங்களை தைரியப்படுத்துங்க. இந்த மாதத்தை நாங்கள் ஆண்டவரே அற்புதமாய் இதுவரை எங்களை நடத்தின எங்கள் இயேசு இந்த மாதத்திலும் எங்களை நடத்த நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களை ஆயத்தப்படுத்தும் ஆண்டவரே. இந்த பந்திக்காக எங்களை ஆயத்தப்படுத்தும் ஆண்டவரே. நான் வருமளவும் இதை செய்யுங்கள் என்று சொன்ன உம்முடைய வார்த்தையின்படி ஆண்டவரே நீர் வருமளவும் மாதத்தில் ஒரு முறை உம்முடைய பந்தியிலே நாங்கள் பங்கு பெற்று ஆண்டவரே நாங்கள் எங்கள் ஐக்கியத்தை வெளிப்படுத்தி காண்பிக்கிற இந்த பந்தியிலே எங்களை தகுதிப்படுத்தும் ஆண்டவரே. எங்களை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். எங்கள் வாழ்க்கையில குறை இருக்குமானால் ஆண்டவரே இன்றைக்கு ஜெபிக்கும் போதே ஆண்டவரே எங்களை தகுதிப்படுத்தி எங்களை ஆயத்தப்படுத்தி ஆயத்தத்தோடு உம்முடைய பந்தியிலே நாங்கள் பங்கு பெற எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு நாங்கள் கேட்க போகிற வார்த்தைகள் எங்களுக்கென்று நீர் பேச போகிறீர் என்று நாங்கள் நம்பட்டோம் ஆண்டவரே. எங்களோடு கூட நீர் பேச போகிறீர் என்ற நம்பிக்கை எங்கள் இருதயத்தில் பிறக்கட்டும் ஆண்டவரே. நாங்கள் தொடர்ந்து ஆண்டவரே ஒரு மனமாய் உம்மை ஆராதிக்கணும். சொல்லுங்க, ஒரு மனமாய் உம்மை ஆராதிக்கணும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். எந்த தடைகளும் இருக்கக்கூடாது, எந்த தடைகளும் இருக்கக்கூடாது. ஸ்தோத்திரம். என் சரீரமே தடையா இருக்க கூடாது ஆண்டவரே. ஸ்தோத்திரம். அப்படி எங்களை ஜீவ பலியாக உம்முடைய சமூகத்தில் இப்போ ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. சரீர பலவீனங்கள் எல்லாம் ஆண்டவர் நீக்குறார் இந்த நேரத்தில். உங்க பலவீனத்தெல்லாம் நீக்குகிறார். ஒரு புதிய பலனை கர்த்தர் கட்டளையிடுகிறார் இந்த நேரத்தில். ஸ்தோத்திரம். கர்த்தர் பலன் அளிக்கும் போது அந்த பலனும் நிச்சயமாகவே நம்முடைய சரீரத்தை இயங்க வைக்கும். ஸ்தோத்திரம். பலவீனங்கள்லாம் நீங்கி போகட்டும் ஆண்டவரே. ஒரு மனதாய் சேர்ந்து உம்மை ஆராதித்து மகிமைப்படுத்த எங்க வாழ்க்கையில உதவி செய்யுங்க அப்பா. தொடர்ந்து உம்முடைய சமூகத்தில் நாங்கள் காத்திருக்கிறோம். உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் வரவேற்கிறோம். நம்முடைய ஆண்டவர் நல்லவர். மறுபடியும் உங்களை சந்திப்பதிலே ரொம்ப சந்தோஷம். ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சந்தோஷமா இருங்க. இந்த ஆராதனை ஒரு சிறப்பான ஆராதனை. இன்னைக்கு என்ன சிறப்புனா, நம்முடைய பங்களா ஸ்டாப் சபையிலிருந்து 2022 மார்ச் மாதம் முதல் தேதி நம்ம வெளியேற்றப்பட்டோம். அந்த மார்ச் மாதம் முதல் தேதியிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் கர்த்தர் நம்முடைய சபையை கைவிடவில்லை என்பதுதான், அதுதான் சிறப்பு. 2 வருஷத்தை ரொம்ப அற்புதமாய் நம்ம தாண்டி வந்தோம். எத்தனையோ காரியங்கள் வந்தது. அதிலிருந்தெல்லாம் கர்த்தர் யார் என்பதை நமக்கு காண்பித்ததை நாம் நினைத்து இன்றைக்கு ஆண்டவரை துதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நன்றியுள்ள இருதயத்தோடு இருக்கிறீங்க? எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 2 ஆண்டுகள் எப்படி போச்சுன்னே தெரில. எவ்வளோ காரியங்கள் வந்தது. ஆனாலும் நம்ம சுற்றி பார்க்குற இந்த இடத்தெல்லாம் பார்க்கும்போது, இந்த உபகரணங்களெல்லாம் பார்க்கும்போது நிச்சயமாகவே ஆண்டவர் எவ்வளோ பெரியவர் என்பதை நமக்கு காண்பித்திருக்கிறார். அதை ஒரு நாளும் மறக்கவே கூடாது. ஒரு நாளாவது நம்மளை கையேந்து விட்டுட்டாரா? நம்மளை விட்டுட்டாரா? ஒரு விஷயத்திலுமே நம்மளை அவர் கைவிடவே இல்லை. மிக சிறப்பு அதுதான். எந்த விஷயத்திலுமே கைவிடவே இல்லை. நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு நாமம் இருக்கு. என்னன்னா, யெகோவா ஈரே. எல்லா தேவைகளையும் சந்திக்கிற தேவன். அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் பாருங்க. ஆபிரகாமை அனுப்புறதுக்கு முன்னாடி ஆபிரகாமுக்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்குறார் அந்த இடத்துல. இன்னைக்கு காலையில் அந்த பகுதியை எடுத்து வாசிக்கும் போது அதில் சொல்லியிருந்தது பாருங்க. அவர் அவரை அனுப்புறதுக்கு முன்பதாகவே அங்கே ஒரு ஆட்டுக்குட்டியை தயாராக வைத்திருந்தார். அப்படின்னா என்ன? என் தேவைகள் வருவதற்கு முன்பதாகவே அந்த தேவைகளை ஆயத்தப்படுத்துகிற கர்த்தர், உன்னதமான தேவன் என் கூட இருக்கிறார். இந்த மார்ச் மாதத்தில் ஒருவேளை நமக்கு தோணலாம், என்னுடைய தேவைகள் அநேகமாக இருக்கலாம். என் தேவை என்னன்னு எனக்கு தெரியறதுக்கு முன்பதாகவே என்னுடைய தேவையை கர்த்தர் அறிந்து எனக்கு உதவி செய்கிற அற்புதமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த சர்ச்சில் இருக்கிற உபகரணம்லாம் பாருங்கள். இதெல்லாம்
எப்படி வந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியல. நான் மிக்சர்லேருந்து மைக்கிலேருந்து நான் இந்த சர்ச்சு இப்படிலாம் இருக்குன்னே தெரியாது. ஆனால் இந்த சர்ச்சில் இப்படி ஆரம்பிக்கிறதுக்கு முன்பதாகவே இது எல்லாவற்றையும் கர்த்தர் எங்களுக்கு தந்து எங்களை நடத்தினார். அதுதான் நம்முடைய ஆண்டவர். நம்முடைய ஆண்டவர் நல்லவர். நம்முடைய இடத்துல எழும்பி நின்று ஆண்டவரை நன்றியுள்ள இருதயத்தோடு, ஓ எங்களை கையேந்த விடலை, எங்களை தள்ளாட விடலை, எங்களை ஒருபோதும் நீர் கைவிடவில்லை என்று ஆண்டவரை மகிமைப்படுத்தி நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் செய்த அற்புதமான ஆண்டவரை நாம் இந்த காலை நேரத்தில் சபையாய் கடமைப்பட்டு ஆண்டவரை உயர்த்த வேண்டும், மகிமைப்படுத்த வேண்டும். நாம் எல்லாரும் இணைந்து ஆண்டவரை சேர்ந்து பாடி கர்த்தர் நாமத்தை உயர்த்துவோம். ஹல்லேலூயா. கேட்டதை பார்க்கிலும் கேளாததை அதிகமா பெற்றவன்னா பெற்றவன்னா, கேட்டதை பார்க்கிலும் கேளாததை அதிகமாக பெற்றவன்னா பெற்றவன்னா. எல்லாரும் சொல்லுவோம், கேட்டதை கேட்டதை பார்க்கிலும் கேளாததை அதிகமாக பெற்றவன்னா பெற்றவன்னா. கேட்டதை பார்க்கிலும் கேளாததை அதிகமாக பெற்றவன்னா பெற்றவன்னா. உம்தயாளத்தின் உதாரணமாக நீர் என் வாழ்வை மாற்றி விட்டீரே. உம்தயாளத்தின் உதாரணமாக நீர் என் வாழ்வை மாற்றி விட்டீரே. போதுமானவரே, தேவையிலும் அதிகமானவரே, ஏலீரே. போதுமானவரே, தேவையிலும் அதிகமானவரே, என்னை கையேந்த விடல, என் தலை குனியவும் விடல, என்னை கையேந்த விடல, என்ன தலை குனியவும் விடல. உம்மை பவர்க்கு ஏமாற்றமில்ல, ஏமாந்து போவதற்கு நீ விடுவதில்லை. உம்மை நம்பி வாழ்பவர்க்கு ஏமாற்றமில்ல, ஏமாந்து போவதற்கு நீ விடுவதில்லை. ஓ அற்புதமான எங்கள் தெய்வமே, எங்களை கிருபையாய் நீ நடத்தி வந்ததை நாங்கள் நினைத்து உம்மை மகிமைப்படுத்தி உம்மை உயர்த்த வந்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்களை உயர எழும்ப பண்ணுகிற எங்கள் தெய்வமே, உம்மை உயர்த்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம் என்று ஆண்டவரை நினைத்து உயர்த்துவோம். குப்பையில் பிறந்து அமர்ந்தவன்னா, குப்பையில் பிறந்து கிருபையால் அரியணையில் அமர்ந்தவன்னா, கிருபைக்கு உதாரணமாக நீர் என் வாழ்வை மாற்றி விட்டீரே. உம் கிருபைக்கு உதாரணமாக நீர் என் வாழ்வை மாற்றி விட்டீரே. நீரே போதும் போதுமானவரே, என் தேவையிலும் அதிகமானவரே, என்னை கையேந்த விடல, என் தலை குனியவும் விடல, என்னை கையேந்த விடல. உம்மை நம்பி வாழ்பவர்க்கு ஏமாற்றம் இல்லை, ஏமாந்து போவதற்கு நீ விடுவதில்லை.
எத்தனை பேர் நன்றியுள்ள இருதயத்தோடு இந்த காலை நேரத்தில் தேவைகளை அற்புதமாய் சந்திக்கிற ஆண்டவர். என்னுடைய தேவை எவ்வளவு பெரிதா இருந்தாலும் எனக்கு ஒரு நம்பிக்கை, இந்த மாதத்தில் என் தேவைகளை சந்திக்கிற எங்கள் ஆண்டவர் என்னோடு கூட வருகிறார் என்ற நம்பிக்கை. விடல என்ன கையேந்த விடல, ஓ உம்மை நம்பி வாழ்பவர்க்கு ஏமாற்றமில்லை. ஏமாந்து போவதற்கு நீர் விடுவதில்லை. உம்மை நம்பி வாழ்பவர்க்கு ஏமாந்து போவதற்கு, உம்மை நம்பி வாழ்பவர்க்கு ஏமாற்றமில்லை. ஏமாந்து போவதற்கு நீர் விடுவதில்லை. உம்மை நம்பி வாழ்பவர்க்கு ஏமாற்றமில்லை. ஏமாந்து போவதற்கு நீர் விடுவதில்லை. ஓ ஜீசஸ், ஒருபோதும் எங்களை கைவிடாதவர் நீர். எங்கள் சபையை நீர் கைவிடவில்லை. எங்கள் குடும்பத்தை நீர் கைவிடவில்லை. எங்கள் பிள்ளைகளை நீர் கைவிடவில்லை. எங்களை தள்ளாட விடல ஆண்டவரே. எங்களை அற்புதமாய் நடத்தி வந்திருக்கிற உம்முடைய தயவிற்காக நன்றி. உம்முடைய அற்புத கரம் எங்கள் சபை மீது நீட்டப்பட்டிருக்கிறதற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரம் எங்களை நடத்தி வந்ததை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். ஆகவேதான் உம்மைக்கு நாங்கள் கனம் செலுத்தும் அடையாளமாக, ஒரு தனிப்பட்ட நபருக்கு செய்த உதவி அல்ல இது. இது சபையாய் இருக்கிற எங்களுக்கு நீர் பாராட்டின கிருபை என்பதை நாங்கள் நினைத்து உம்மை மகிமைப்படுத்தி இருக்கிறோம். எங்களை நீ நடத்தி வந்ததற்கு நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே. எங்களை நீ நடத்தினதை நாங்கள் நினைக்கிறோம். அதை நினைத்து உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. எத்தனை பேர் கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவீங்க? தேங்க்யூ ஜீசஸ். எத்தனையோ பேருக்கு இந்த பாக்கியம் இல்லை. ஆனால் என்னை தள்ளாட விடாமல் எங்களுக்கு ஒரு நல்ல இடத்தை ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். ஓ ஸ்தோத்திரம். நிம்மதியாக நம்ம கர்த்தரை ஆராதிக்க முடிகிறதே, அவரை மகிமைப்படுத்த முடிகிறதே. இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை ஆண்டவர் நமக்கு செய்திருக்கிறாரே. நாங்கள் என்ன சொன்னாலும் உமக்கு அது போதாது ஆண்டவரே. எங்களையே நாங்கள் ஜீவபலியாக உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் இந்த காலை நேரத்தில். அதற்கு கனப்படுத்தும் அடையாளமாக தான் நாங்கள் எல்லாரும் எழும்பி நின்று உம்மை மகிமைப்படுத்தினோம், உம்மை உயர்த்தினோம். நீர் எங்களுக்கு பாராட்டினதை நாங்கள் சொல்லி பாடினோம். கர்த்தர் எங்களுக்கு செய்த எல்லாவற்றிற்காகவும் நன்றி. இனியும் எங்கள் தேவைகளை அற்புதமாய் சந்திக்கிற, தேவை வருவதற்கு முன்பதாகவே எங்கள் தேவைகளை பூர்த்தி செய்கிற அற்புதமான ஆண்டவர் நீர் என்பதை எங்கள் வாழ்க்கையிலே காண்பிக்க போகிறதற்காக இந்த மார்ச் மாதத்தில் அந்த நம்பிக்கையோடு நாங்கள் அடியெடுத்து வைக்கிறோம் ஆண்டவரே. எத்தனை வருடங்கள் ஆனாலும் எங்கள் தேவன் எங்கள் தேவைகளை சந்திக்க போதுமானவராய் இருக்கிறீர் என்று நாங்கள் நம்புகிறோம். உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து நம்முடைய நாம் அமர்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம், உயர்த்த போகிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். சங்கீதம் எல்லா பகுதிகளிலும் எடுத்து வாசிச்சா அதில் பாருங்க, ஆண்டவர் செய்த அற்புதங்களை நினைத்து தான் அதில் பாடுறாங்க. சங்கீதம் ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்கும். ஆண்டவர் என்னெல்லாம் செஞ்சார், என்ன பண்ணார், தாவீதுக்கு என்ன செஞ்சார், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன செஞ்சார், யார் யாருக்கெல்லாம் என்ன செஞ்சார், யோபுக்கு என்ன செஞ்சார், இந்த காரியங்கள் எல்லாம் அதில் பாட்டாக பாடுறாங்க. இன்றைக்கி நம்மளும் என்ன செய்ய போகிறோம்? கர்த்தர் எனக்கு செய்த அற்புதங்களை நினைத்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி உயர்த்த போகிறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்முடைய தலையை நிமிர பண்ணுகிற ஆண்டவர் என்று சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. ஒருபோதும் நான் தலை குனிய விடலை பாருங்க. ஹல்லேலூயா. நம்முடைய தலையை நிமிர பண்ணுகிற ஆண்டவரை இந்த காலை நேரத்தில் மகிமைப்படுத்தி நாம் எல்லாரும் உயர்த்த போகிறோம். எல்லாரும் எங்களோடு கூட இணைந்து இந்த பாட்டு உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஆண்டவரை மகிமைப்படுத்தி, ஓ ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. சத்ருவுக்கு தோல்விகளை உண்டாக்கின ஆண்டவர், நம்முடைய தலையை நிமிர்த்தி சத்ருவனுடைய தலையை கவிழ்த்த ஆண்டவரை இந்த காலை நேரத்தில் மகிமைப்படுத்தி எல்லாரும் உயர்த்துவோம்.
தலை நிமிர செய்தார், என்னை உயர்த்தி விட்டார். இனி நான் கலங்குவதில்லையே. பலனடைய செய்தார், என்னை மகிழ செய்தார். இனி என்றும் பயம் எனக்கில்லையே. தலை நிமிர செய்தார், என்னை உயர்த்தி விட்டார். இனி நான் கலங்குவதில்லையே. பலனடைய செய்தார். கிருபையால் எல்லாம் அருளினார், கிருபையால் என்னை உயர்த்தினார். கிருபையால் எல்லாம் அருளினார், கிருபையால் என்னை உயர்த்தினார். நம் கர்த்தர் நல்லவரே. எல்லாரும் உயர்த்துவோம். நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவர். சத்தத்தை உயர்த்தி நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே. சிலுவையில் சிலுவையில் எந்தன் சிறுமையை சிதைத்திட்டார் ராஜனே. வெறுமையை வேரோடு அறுத்திட்டார் வெற்றியின் தேவனே. சிலுவையில் எந்தன் சிறுமையை சிதைத்திட்டார் ராஜனே. வெறுமையை வேரோடு அறுத்திட்டார் வெற்றியின் தேவனே. கைகளில் பாய்ந்த ஆணியார் என் கரம் பிடித்தாரே. ரத்தம் பாய்ந்த தம் காலினால் என்னை நடக்க செய்தாரே. எத்தனை பேருக்கு அப்படி செய்திருக்கிறார்? கைகளில் பாய்ந்த ஆணியால் என் கரம் பிடித்தாரே. ரத்தம் பாய்ந்த தம் உயர்த்துவோம். நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவர். எல்லாரும் சொல்லுவோம், நம் கர்த்தர் நல்லவர். ஹalleluya. நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே. கிடந்தேனே அரண்மனை தந்தாரே. வெட்கத்தை அவர் மாற்றினார், நம்பினேன் விடுவித்தார். குகைதனில் ஒளிந்து கிடந்தேனே அரண்மனை தந்தாரே. வெட்கத்தை அவர் மாற்றினார், நம்பினேன் விடுவித்தார். எதிரிகள் முன்னுயர்த்தினார், என் தலையை நிமிர செய்தார். உத்தமம் அவர் வார்த்தைகள், செய்கைகள் சத்தியம். எதிரிகள் முன்னுயர்த்தினார், என் தலையை நிமிர செய்தார். உத்தமம் அவர் வார்த்தைகள், செய்கைகள் சத்தியம். எல்லாரும் உயர்த்துவோம். நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நம் கர்த்தர் நல்லவர், நம் கர்த்தர் நல்லவரே. நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே. தலை நிமிர செய்தார், என்னை உயர்த்தி விட்டார். இனி நான் கலங்குவதில்லை. பலனடைய செய்தார், என்னை மகிழ செய்தார். இனி என்றும் பயம் எனக்கில். எல்லாரும் சொல்லுவோம். தலை நிமிர செய்தார், என்னை உயர்த்தி விட்டார். இனி நான் கலங்குவதில்லை. பலனடைய செய்தார், என்னை மகிழ செய்தார். இனி என்றும் பயம் எனக்கில். கிருபையால் கிருபையால் எல்லாம் அருளினார். கிருபையால் என்னை உயர்த்தினார். கிருபையால் எல்லாம் அருளினார். கிருபையால் எல்லாம் சொல்லுங்க. கிருபையால் கிருபையால் எல்லாம் அருளினார். கிருபையால் என்னை உயர்த்தின எங்கள் தெய்வமே.
கிருபையால் என்னை உயர்த்தினார். பின்னாடி இருக்கிற எல்லாரும் சொல்லுவோம், நம் கர்த்தர் நல்லவர், நம் கர்த்தர் நல்லவரே. Thank you Lord. ஓ நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே. ஓ நல்ல தெய்வம். ஹalleluya. பைபிள்ல சொல்லிருக்கு பாத்தீங்களா, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கணும். ருசிச்சாதான் பாட்டு வரும். ஒரு நல்ல சாப்பாடு யாருன்னா போட்டாங்கன்னா அதை ருசிச்சா உடனே என்ன சொல்லுவோம், பா என்ன கைராசியான சமையல். மனைவி சமைச்சு கொடுத்தாலும் சரி, கணவன் சமைச்சு கொடுத்தாலும் சரி, சில நேரத்தில் நமக்கு அது தோணும் பார்த்தீங்களா, அந்த ருசி, அந்த ருசிலாம் தெரில எனக்கு அது எப்படின்னு. ஆனால் கர்த்தர் நல்லவர் என்பதை நான் ருசிச்சேன்னா அந்த அந்த டேஸ்ட்டு அதை விடவே முடியாது. பலருக்கு நீங்கள் நன்றி சொல்லாமல் இருந்திருக்கலாம். மனைவி நல்லா சமைக்கும்போது கணவன் சொல்லாமல் இருந்திருப்பீங்க, நான் நல்லா இருக்குது என்னன்னு. கணவர்கள்லாம் எப்படின்னா நல்லா இருக்கும், ஆனாலும் நல்லா சாப்பிடுவாங்க. சாப்பிட்றத வச்சு நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும். அங்கே நீங்கள் சொல்கிறீங்களோ இல்லையோ, ஆனால் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்திருந்தால் ஆண்டவரை மகிமைப்படுத்தி உயர்த்தணும். அந்த ருசி தான் நமக்கு பாட்டாக வரும், நல்லா பாட முடியும். என்ன சொல்லி பாடுறோம், சிலுவையில் கர்த்தர் எனக்கு செய்ததை நான் நினைக்கும் போது அவர் எனக்கு பாராட்டின என்ன எனக்கு கொடுத்துருக்கிறார், என்னையெல்லாம் மாற்றிருக்கிறார் பாருங்க. அதை தான் சொல்லணும். நீங்களே சொல்லுங்கள், என்னையெல்லாம் மாற்றிருக்கிறார் பாருங்க. அது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? அதை யோசித்து பார்த்துருக்கிறீங்களா என்னைக்காவது? அதை யோசிச்சிட்டிங்கனாலே போதும், எல்லா பிரச்சனைலாம் தீந்துடும். எங்கேயோ குப்பையில் இருந்த நம்மை தூக்கி உயரத்திலே ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் உட்காரக்கூடிய விதத்தில் என்னை மாற்றுவாரானால் அதற்கு ஒரே காரணம் என்ன, இந்த ரட்சிப்பென்னும் ஆடையை கர்த்தர் எனக்கு தந்ததின் மூலமாக மாத்திரம்தான் ஆண்டவர் என்னை இந்த நிலைக்கு வைத்திருக்கிறார். இன்னைக்கு சமுதாயத்தில் நம்ம நல்ல நிலையில் இருக்கிறோன்னா அதுக்கு மிகப்பெரிய காரணம், நான் ஆராதிக்கிற இயேசு ஒரு நாள் என்னை தேடி வந்தார், ரட்சிப்பென்னும் ஆடையை எனக்கு கொடுத்தார், அதன் மூலமாக இன்றைக்கு உயர்ந்த நிலையில் கர்த்தர் என்னை வைத்திருக்கிறார். இதை ருசிச்சுட்டா போதும், கர்த்தரை உயர்த்தாமல் இருக்கவே முடியாது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க, அவருடைய நாமம் என் மேலே தரிக்கப்பட்டிருக்கிறது? ஹல்லேலூயா. இயேசுவின் நாமம் என் மேலே தரிக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவின் நாமம் உங்கள் மேலே தரிக்கப்பட்டிருந்ததா என்ன தெரியுமா அடையாளம்? உங்களுக்கு எதிராய் வருகிற எந்த ஆயுதமும் வாய்க்காது. காரணம் என்ன? இயேசுவின் நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகளாக நீங்களும் நானும் இருக்கிறோம். எத்தனை பேர் நம்புறீங்க? நல்ல கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தை தரிக்கப்பட்டவர்களாக நம்மேல் அவருடைய நாமத்தை அவர் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தை நமக்கு தந்தருளி இருக்கிறார் பிதா. எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை ஏசப்பாக்கு தந்து, அவருக்கு தந்தது மாத்திரமில்லை, ஏசப்பாக்கு தந்ததுனாலே எனக்கும் அவருடைய நாமத்தை தந்து நம்மை அவர் ஆசீர்வதித்திருக்கிறார். ஆண்டவரை மகிமைப்படுத்தி எல்லாரும் சொல்லி இன்னொரு பாடலை நாம் பாடப்போகிறோம். எல்லாருக்கும் தெரிந்த பாடல், இயேசு நாமம் உயர்ந்த நாமம், உன்னத நாமம், மேலான நாமம் என்று ஆண்டவரை மகிமைப்படுத்தி நாம் எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை உயர்த்துவோம். Thank you Jesus. இயேசு நாமம் உயர்ந்த நாமம், உன்னத நாமம், மேலான நாமம். சொல்லுவோம், இயேசு நாமம் உயர்ந்த நாமம், உன்னத நாமம், மேலான நாமம். இயேசு நாமம் உயர்ந்த நாமம், உன்னத நாமம், மேலான நாமம். இயேசு நாமம் உயர்ந்த நாமம், உன்னத நாமம், மேலான நாமம். மரணத்தின் வல்லமைகள் தெரிப்பட்டு போகுதே இயேசுவின் நாமம் சொல்கையிலே, பாதாள சங்கிலிகள் அறுப்பட்டு போகுதே. சொல்லுங்க,
மரணத்தின் வல்லமைகள் தேறிப்பட்டு போகுதே. இயேசுவின் நாமம் சொல்லையிலே பாதாள சங்கிலிகள் அறுபட்டு போகுதே. இயேசுவின் நாமம் சொல்கையிலே. இயேசு நாமம் உயர்ந்த நாமம், உன்னத நாமம், மேலான நாமம். எல்லாரும் இயேசு நாமம் உயர்ந்த நாமம், உன்னத நாமம், மேலான நாமம். சிலுவையில் இயேசு வெற்றி பெற்றார். மரணத்தை அவர் ஜெயித்திட்டார். சிலுவையில் இயேசு வெற்றி பெற்றார். மரணத்தை அவர் ஜெயித்திட்டார். பாவத்தின் வல்லமைகள், சாபத்தின் வல்லமைகள், இது எல்லாவற்றையும் ஓ பரலோகத்தின் தேவன், ஓ இயேசு பிதா நம்முடைய குமாரனை அனுப்பி எல்லாவற்றையும் முறிந்து கொண்டு அதிகாரத்தை நமக்கு தந்திருக்கிறதை நினைத்து இயேசுவின் நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகளாக ஆண்டவரை மகிமைப்படுத்தி எல்லாரும் உயர்த்தி சொல்லுவோம். பாவத்தின் வல்லமைகள் உடைப்பட்டு போகுதே. இயேசுவின் நாமம் சொல்லையிலே வியாதியின் வல்லமைகள் விலகிய போகுதே. இயேசுவின் நாமம் சொல்லும் போதே விலகி போகும். பாவத்தின் வல்லமைகள் உடைப்பட்டு போகுதே. இயேசுவின் நாமம் சொல்லையிலே வியாதியின் வல்லமைகள் விலகிய போகுதே. இயேசுவின் நாமம் சொல்கையிலே. இயேசு நாமம் உயர்ந்த நாமம், உன்னத நாமம், மேலான நாமமே. இயேசு நாமம் உயர்ந்த நாமம், உன்னத நாமம், மேலான நாமம். சிலுவையில் இயேசு வெற்றி பெற்றார். வெற்றி பெற்றார். மரணத்தை அவர் ஜெயித்திட்டார். சிலுவையில் இயேசு வெற்றி பெற்றார். மரணத்தை அவர் ஜெயித்திட்டார். தடை செய்ய 1000 காரியங்கள் முன்பதாக நிற்கலாம். ஓ அந்த மதில்களை உடைக்கிற தேவ வல்லமை இயேசுவின் நாமம் செய்யும். ஓ எரிகோவின் வல்லமைகளை முறியடிக்க இயேசுவின் நாமத்தினாலே முடியும். எத்தனை பேர் விசுவாசத்தோடு ஆண்டவரை மகிமைப்படுத்தி உயர்த்துங்கள். தடை செய்த மதில்கள் தளர்ந்து போய் விழுகுதே. இயேசுவின் நாமம் சொல்லையிலே எரிகோவின் வல்லமைகள் பயந்து போய் ஓடுதே. இயேசுவின் நாமம் சொல்லையிலே சொல்லுவோம். தடை செய்த மதில்கள் தளர்ந்து போய் விழுகுதே. இயேசுவின் நாமம் சொல்லையிலே எரிகோவின் வல்லமைகள் பயந்து போய் ஓடுதே. இயேசுவின் நாமம் சொல்லையிலே இயேசு நாமம் எல்லாரும் உயர்த்துவோம். ஹalleluya. இயேசு நாமம் இயேசு நாமம் உயர்ந்த நாமம், உன்னத நாமம், மேலான நாமம். எல்லாரும் எழும்பி நின்று இயேசு நாமம், உயர்ந்த நாமம், உன்னத நாமம், மேலான நாமம். இயேசு நாமம் உயர்ந்த நாமம், உன்னத நாமம், மேலான நாமம். எல்லாரும் சொல்ல போறோம். சிலுவையில் இயேசு வெற்றி சிறந்தார். சொல்லும் போதே அற்புதம் நடக்கும். சிலுவையில் இயேசு வெற்றி பெற்றார். மரணத்தை ஜெயித்தவர், மரணத்தை அவர் ஜெயித்திட்டார். பின்னாடி இருக்கிறவங்க எல்லாரும் சொல்லுவோம். சிலுவையில் இயேசு வெற்றி சிறந்தார். இயேசு வெற்றி பெற்றார். மரணத்தை ஜெயித்தவர், அவர் ஜெயித்திட்டார். மறுபடியும் எல்லாரும் சொல்லும் போதே, ஓ இதை சொல்லும் போதே பிசாசு பயப்படுவான். ஹalleluya. மரணத்தை ஜெயித்த இயேசு அவர் ஜெயித்திட்டார். சொல்லுங்க மறுபடியும். சிலுவையில் சிலுவையில் இயேசு வெற்றி பெற்றார். ஓ மரணத்தை அவர் ஜெயித்திட்டார். இயேசு நாமம் எல்லாரும் எல்லாரும் எல்லாரும்
மேலான நாமம் இயேசு நாமம். ஓ ஹalleluya. உன்னத நாமம், மேலான நாமம் இயேசு நாமம். உயர்ந்த நாமம், ஓ உயர்ந்த நாமமே, மேலான நாமமே, அற்புத நாமமே, ஓ எங்களுக்கு உதவி செய்கிற இயேசு நாமமே. ஓ இயேசு நாமம், உயர்ந்த நாமம், உன்னத நாமம், மேலான நாமம் இயேசு நாமம். உயர்ந்த நாமம், உன்னத நாமம், மேலான நாமம். ஹalleluya. மேலான நாமமே, இயேசுவின் நாமமே, ஜெயம் கொடுக்கிற நாமமே. ஓ ஸ்தோத்திரம். வியாதி பயங்கள், வியாதி பயங்கள், ஓ ஸ்தோத்திரம். இப்பொழுது இந்த ஆராதனை நேரத்தில் இந்த வியாதியினால யாரா பயந்து கொண்டு இருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்றார், இயேசுவின் நாமம் உன் மேல தரிக்கப்பட்டிருக்கிறது. ஹalleluya. வியாதிக்கு உன்னை விட்டு விலக்குவேன் என்று சொல்லுகிறார் கர்த்தர். ஹalleluya. ஓ ஹalleluya. ஸ்தோத்திரம். ரிகபாதாலாமா ரியாந்துரஹா ஷகனியாந்தரா ஓ ரத்லியாம் போரியாந்துரபா ஷகனியாந்தரஹா. தேவ வல்லமை ஒரு மனுஷனுக்குள்ளே வரும்போது, ஹalleluya. ஸ்தோத்திரம். பயப்படாதே, திகையாதே, நான் உன் தேவன். ஹalleluya. அவருடைய தழும்புகளால் நாம் குணமானோம், அவருடைய தழும்புகளால் நாம் குணமானோம். வியாதிகள் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. எந்த சத்ருவின் கிரியைகளும் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. ஸ்தோத்திரம். உங்களுக்கு விரோதமாக பலர் பல காரியங்களை செய்து வைத்து கொண்டிருக்கலாம். மறைமுகமாக உங்க குடும்பத்துக்கு விரோதமாக பல காரியங்களை திட்டமிடலாம். ஆனால் இயேசுவின் நாமம் தரிக்கப்பட்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில ஓ ஒன்றுமே அது வாய்க்காது, நடக்காது. காரணம் என்ன? இயேசுவின் வல்லமை, அவருடைய நாமத்தின் வல்லமை. ஓ thank you Jesus. ஸ்தோத்திரம். ஹalleluya. ஒருவேளை பயந்து போய் நீங்க வந்திருக்கலாம். ஓ பிசாசு உங்களை ஒரு மாதிரி பயம் காமிச்சு வச்சிருக்கலாம். நான் சொல்றேன், இன்னைக்கு இயேசுவின் நாமத்தின் வல்லமைக்கு முன்பதாக எந்த சத்ருவின் கிரியைகளும் உங்களை ஒன்றுமே செய்ய முடியாது. ஓ ஸ்தோத்திரம். ஹalleluya, ஹalleluya. ஓ ஸ்தோத்திரம். எந்த நாமத்தை சொன்னாலும் ஒண்ணுமே நடக்காது. ஆனா இந்த இயேசுவின் நாமத்துக்கு மாத்திரம்தான் பிசாசு பயப்படுவான். ஹalleluya. பிசாசு பயப்படுவான். சொல்லுங்க, இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம். ஓ விலையேற பெற்ற இயேசுவின் நாமம். நம்முடைய சபையின் மேலே இயேசுவின் நாமம் இருக்கிறது. ஸ்தோத்திரம். சபைக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா பொல்லாத கிரியைகளும் ஓ ஹalleluya இப்பொழுதே ஹalleluya சபைக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா கிரியைகளும் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படட்டும். ராகாபாலியா துராபா. ஹalleluya. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹalleluya. அவ்வளோ வல்லமையுள்ள ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். எத்தனை பேர் இந்த ஆண்டவர் என் வாழ்க்கையில் இருக்கிறது எவ்வளோ விலையேற பெற்றதா கருதுறீங்க? ஒருவேளை உங்க வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லாம இருக்கலாம். ஆண்டவரே, என்கிட்ட பணம் இல்லை, என்கிட்ட சொத்து இல்லை, என்கிட்ட ஒண்ணுமே இல்லை. ஆனா என்கிட்ட ஒண்ணு இருக்கு, இயேசுவின் விலையேற பெற்ற நாமம் என்கிட்ட இருக்கிறது. ஹalleluya. இந்த நாமத்தில் சுகம் உண்டாகும், இந்த நாமத்தில் பலன் உண்டாகும், இந்த நாமத்தில் ஆரோக்கியம் உண்டாகும், இந்த நாமத்தில் என் தேவைகள் சந்திக்கப்படும். உம்முடைய விலையேற பெற்ற நாமம் எங்க வாழ்க்கையில தரிக்கப்பட்டிருக்கிறதற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஓ ஸ்தோத்திரம். மரணத்தை ஜெயித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த எங்கள் ஆண்டவர் ஜீவனின் அதிபதியாக இருக்கிறார். எத்தனை பேர் இந்த அற்புதமான ஆண்டவரை உயர்த்த விரும்புகிறீர்கள்? நல்லா 2 கைகளை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்தி இந்த காலை நேரத்தில், ஆண்டவரே உயிரோடு எழுந்த எங்கள் தெய்வமே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்தி உம்மை உயர்த்துகிறோம் என்று 2 கரம் உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஓ அவரை எல்லாரும் உயர்த்துவோம். Thank you Jesus.
ஹalleluya. உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். எங்கள் ஜீவனின் அதிபதியே. ஜீவனின் அதிபதியே. Father, we worship you. ஆராதனை செய்கிறோம். எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே. ஆராதனை செய்கிறோம். உயர்த்துவோம். அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா. Thank you Jesus. எங்கள் இயேசுவே. அல்லேலூயா ஹோசன்னா. அல்லேலூயா ஹோசன்னா. மரணத்தை ஜெயித்தவரே உமக்கு ஆராதனை. ஓ எங்கள் தெய்வமே. பாதாளம் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். மரணத்தை Thank you for your presence, oh Father. பாதாளத்தை வென்று எங்களுக்கு ஜெயம் தந்தவரே உம்மை ஆராதிக்கின்றோம். ரெண்டு கரத்தை உயர்த்தி சொல்லுவோம். அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா. Oh, thank you Jesus. அல்லேலூயா ஓசன்னா. நல்ல பலமாய். ஓ அல்லேலூயா. சர்வ வல்லமையுள்ள எங்கள் தெய்வமே. இந்த வானமும் பூமியும் உம்முடையது ஆண்டவரே. பூமியில் இருக்கிற நாங்கள் உம்மை எல்லாரும் மகிமைப்படுத்துகிறோம். அல்லேலூயா. நல்ல சத்தத்தை உயர்த்தி மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா ஓசன்னா. ஓ அல்லேலூயா ஓசன்னா. எங்கள் தெய்வமே. ஓசன்னா. அல்லேலூயா. கடைசியா எல்லாரும் இணைந்து அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே உமக்கு நன்றி. Oh Father, we thank you Jesus. Hosanna. Hallelujah. Hosanna. நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா. விலையேற பெற்ற எங்கள் தெய்வமே. விலை மதிப்பில்லாத எங்க வாழ்க்கையில நீர் வந்ததுனால தான் ஆண்டவரே எங்க வாழ்க்கையில ஒரு விமோச்சனம் உண்டானது. பரிகாரம் இல்லாமல் நாங்கள் அலைந்தோம். ஆனால் எங்கள் பரிகாரி எங்க வாழ்க்கையில வந்த உடனே எங்களுக்கு விமோச்சனம் கிடைத்தது. இதை நாங்க நினைக்கிறோம் ஆண்டவரே. நீர் அன்றைக்கு சிலுவையிலே ஆண்டவரே எங்களுக்காக பலியானீர்.
எங்களுக்காக ஆண்டவரே எல்லாவற்றையும் சிலுவையிலே செய்து முடித்தவராய் இருந்தீர். நாங்க அதெல்லாம் நினைச்சு பார்க்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்காக ஒரே பலியாய், பரிகார பலியாய், எங்கள் பரிகாரத்தை தீர்க்க வேண்டும் என்பதற்காகவே நீர் அடிக்கப்பட்டதை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். இந்த ஆராதனையில் அதை தான் சொன்னோம். நீர் மரணத்தை வென்றவர், பாதாளத்தை ஜெயித்தவர். ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் ஜெயிக்கும் போது எனக்கு ஒரு நம்பிக்கை என்ன, இந்த ஜெய கிறிஸ்து என் வாழ்க்கையில இருக்கிறதுனால நான் ஜெயிக்க முடியும், நான் தாண்ட முடியும். ஓ ஹல்லேலூயா! எல்லா காரியத்திலும் நான் மேற்கொண்டு என்னால முன்னேறி வர முடியும் என்ற நம்பிக்கை எங்க இருதயத்தில் இருக்கட்டும் ஆண்டவரே. ஆராதனை என்பது என்ன? எல்லாரும் சபை கூடி வருகிறோம், கர்த்தரை ஆராதிக்கிறோம். இங்கே பாடுகிற பாடல்கள், இங்கே பேசுகிற வார்த்தைகள் உங்கள் விசுவாசத்தை தூண்டுகிறதா இருக்க வேண்டாம். நம்முடைய விசுவாசம் சில நேரத்தில் குறைந்து விடுகிறது. என்ன ஆண்டவரே, இப்படியே என் வாழ்க்கையில் நடந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் கர்த்தரை ஆராதிக்க வரும்போது நம்முடைய விசுவாசத்தை கர்த்தர் வர்த்திக்க பண்ணுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா! அவர் வர்த்திக்க பண்ணுகிறவராக இருக்கிறார். இன்னும் அதிக நம்பிக்கை ஆண்டவர் மேல் நம்ம வைக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நாங்கள் உண்மைதான் நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே, வேற எந்த காரியத்தையும் நம்பல. உண்மை நாங்கள் நம்பணும். இந்த 2 வருஷம் ஆண்டவரே, எங்களை நீர் எப்படி தாங்கி ஏந்தி சுமந்து தப்புவித்து கொண்டு வந்தீர் என்பதை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். எங்க குடும்பத்தின் மீது, எங்கள் மீது உம்முடைய கரம் நீட்டப்பட்டிருக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. மிக விசேஷமா எங்கள் சபை மீது உம்முடைய கரம் நீட்டப்பட்டிருக்கிறதற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரம் தான் எங்களுக்கு பாதுகாப்பு, அடைக்கலம், அரண். உம்முடைய கரத்தினாலே நாங்கள் எல்லாவற்றையும் செய்ய முடியும். தொடர்ந்து உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. இப்பொழுதும் எதிர்பார்ப்போடு வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளோடு நீர் பேசுவீராக ஆண்டவரே. எதிர்பார்ப்போடு, அங்கலாய்ப்போடு, கர்த்தர் என்னிடத்தில் என்ன பேச போகிறீர் என்ற எதிர்பார்ப்போடு உம்முடைய பிள்ளைகள் ஆர்வத்தோடு சபைக்கு வந்திருக்கிறார்கள். கர்த்தர் பேசுகிற வார்த்தை நிமித்தம் ஒரு மாற்றம் உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில இன்றைக்கே உண்டாகட்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரத்திலே நாங்கள் எங்களை தாழ்த்துகிறோம். மனம் திறந்து உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்கிறோம். கர்த்தர் நீர் இடைபடுவீராக. நான் நம்புகிறேன், இந்த இடத்திலே இயேசு உலாவி கொண்டிருக்கிறார். ஓ, அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஜலத்தின் மேல் அசைவாடினார் என்று வாசிக்கிறோமே. இந்த இடத்திலே கர்த்தருடைய தொடுதல் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில உண்டாகும் என்று நம்புவோம். தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்போம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். உட்காருங்கள். உங்கள் எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள், ஸ்தோத்திரங்கள். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம், எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு கூட பேச வேண்டிய வார்த்தை, இந்த மார்ச் மாதத்திலே வந்திருக்கிற உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் தந்திருக்கிற வசனத்தை நாம் வேதத்திலிருந்து திருப்புவோம். யோபுவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். உம்முடைய துவக்கம் அற்பமாயிருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூர்ணமாய் இருக்கும். என் பைபிளை நான் வாசிக்கிறேன். உம்முடைய துவக்கம் அற்பமாயிருந்தாலும் உம்முடைய முடிவு செழிப்பாயிருக்கும். நீங்க எல்லாரும் சேர்ந்து இதை அறிக்கை பண்ணி வாசிக்க முடியறதுக்குள்ள ஒரு 10 முறையாவது இந்த வசனத்தை சொல்லுங்க, மனப்பாடம் பண்ணிருங்க. கர்த்தர் கிருபை தருவார். ஆண்டவர் இப்பொழுது நேரடியா இறங்கி வந்து, கவனிக்கிறீங்களா? ஏசப்பாவே, இயேசு சாமியே இப்போ பக்கத்தில், உங்க பக்கத்தில் வந்து, உங்கள் துவக்கம் அற்பமா இருந்தாலும், மகளே, மகனே, அருமையான உடைந்து பாதிக்கப்பட்டு வந்திருக்கிற சகோதரியே, சகோதரனே, ஐயா, அம்மா, ஊழியக்காரனே, உன்னுடைய முடிவு சம்பூர்ணமாயிருக்கும் என்று நேரடியா சொன்னா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? சந்தோஷமா குதிக்கணும் இல்ல? அதிர்ச்சியா இருக்கும், ஆச்சரியமா இருக்கும். நேரடியா வந்து ஆண்டவரே நம்ம கிட்ட சொன்னா எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்குமோ, அதே போல அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த அளவு இந்த வசனத்தை படிக்கும் போது
இந்த ஆராதனை முடிவதற்குள்ளே இந்த வசனத்தை நீங்கள் சொல்லும் போதெல்லாம், இந்த வசனத்தை உங்கள் காதுகளிலே கேட்கும் போதெல்லாம், ஊழியர்கள் இந்த வசனத்தை சத்தமாய் பிரசங்கிக்கிற போதெல்லாம், ஆண்டவரே நேரடியாய் இறங்கி வந்து நம்மோடு பேசுகிறார் என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும், நம்ப வேண்டும். ஆமென். அந்த விசுவாசம் வந்தால்தான் இன்றைக்கு இந்த ஆராதனையிலே சிலருக்கு உடனே விடுதலை, அந்த ஆராதனையில் உடனே அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் உங்களோடு பேசுகிற அவருடைய வார்த்தை எது என்றால், இன்றைக்கு இந்த மாதம் மார்ச் மாதம் உங்களுக்கு எனக்கு கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை எது என்றால், யோபு 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நான் மறுபடியும் பைபிள்ல வாசிக்கிறேன். உம்முடைய எண் வருது, அது என்னுடைய எண் சேர்ந்து வாசிப்போமே. என்னுடைய துவக்கம் அற்பமாயிருந்தாலும் என்னுடைய முடிவு செழிப்பாயிருக்கும், செழிப்பாயிருக்கும், ஓ சம்பூர்ணமாயிருக்கும். அல்லேலூயா. சம்பூர்ணமாயிருக்கும் என்று ஆண்டுடைய வார்த்தை. சற்று விளக்கமாய் நாம் இந்த வசனத்தை பார்க்க போகிறோம். யோபு 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே இந்த வார்த்தை யாருக்கு சொன்னார், இந்த வார்த்தையை இந்த யாரை பார்த்து இந்த வார்த்தையை சொன்னார் என்பதை நாம் அங்கே பார்க்க முடியும். இந்த வார்த்தை யாருக்கு சொன்னது? யோபுக்கு சொன்னது. யார் சொன்னது? யோபுக்கு 3 ஃப்ரெண்ட்ஸ், 3 நண்பர்கள் இருந்தார்கள். உங்களுக்கு எத்தனை நண்பர்கள் இருக்காங்களா? சர்ச்சில் இருக்காங்களா? நல்ல ஜெபிக்கிறவங்கள நண்பர்களாக்கி கொள்ளுங்கள். நல்ல பைபிள் வாசிக்கிற ஆத்தும பாரமுள்ள தரிசனம் உள்ளவங்களோட ஃப்ரெண்டா இருங்க. அவங்க அந்த ஆவிக்குரிய காரியத்தை மாத்திரம் பேசுவாங்க. வேற யார்கிட்ட ஃப்ரெண்ட் இருந்தீங்கன்னா, சிவா டெக்ஸ்டைல்ஸ் போலாமா? அங்கே மலிவு விலையில ட்ரெஸ் ஏராளமாய் குவிந்து இருக்கிறது, சண்டே ஆஃபர் இருக்குது, அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் சொல்லணும். இந்த டாக்டர்கிட்ட போகலாம், அந்த டாக்டர்கிட்ட போகலாம், இங்கே போனால் நல்லா மேக்கப் பண்ணுவாங்க, அங்கே போனால் மேக்கப், அதெல்லாம் பேசணும், அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அதே நேரத்தில் இந்த ஹோட்டலுக்கு போனால் டேஸ்டாக இருக்கும், இந்த ஹோட்டலுக்கு போனால் ஸ்பெஷலாக இருக்கும், அதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் பேசிக்கிறது தான். அதே நேரத்தில் நல்ல ஜெபிக்கிற, ஆண்டவரோடு நெருக்கமாக இருக்கிற ஆவிக்குரிய நண்பர்கள் உங்களுக்கு தேவை. அல்லேலூயா. அப்படிப்பட்ட நண்பர்களை பிடிச்சுங்க. வேண்டாத வார்த்தைகளை பேசுகிற நண்பர்களோடு சேர்ந்து விடாதிருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவங்க ரொம்ப பேசுறாங்க, நல்லா பேசுறாங்க அப்படின்னு ஃப்ரெண்டு பிடிச்சிடாதீங்க. தவக்களை ரொம்ப பேசும், தவக்களை ரொம்ப கத்தும் தவளை. ஆனா சேவல் 1-2 முறைதான் சத்தம் போடும், அது மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். விளக்கமா பேச மாட்டேன். ரொம்ப கத்துறதெல்லாம் தவக்கலை, அது மாட்டிக்கும். தன் வாயினாலேயே தவளை தான் வாயால கெட்டுது அப்படிங்குவாங்கல்ல. ஆனா சேவல் அப்படி இல்லை, கோழி அப்படி இல்லை. 2 முறை 3 முறை சத்தம் போட்டாலும் கூவினாலும் நம்மை காலையில் எழுப்பி விடுகிறது. அது நல்ல காரியம் செய்கிறது. அது சத்தத்துல நல்லது நடக்கும். உங்க சத்தத்துல உங்க பேச்சுல நல்லது நடக்கணும், சபைக்கும் நடக்கணும், மற்றவங்களுக்கு நடக்கணும். இந்த 3 நண்பர்கள் யோபிகிட்ட அடிக்கடி வருவாங்க போல இருக்கு. அப்பப்போ போய்க்குவாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க, நல்ல ஜெப நண்பர்களா இருந்திருப்பாங்க, நான் விசுவாசிக்கிறேன். அதுல 2வது நண்பன் 8ஆம் அதிகாரம் 1 வசனத்துல அவனுடைய பெயர், எல்லா பேரும் 3 பேரும் சொல்லுவேன், வாயில வராது, ஆனா இவன் பேரை சொல்றேன், ஏன்னா இவன் முக்கியமானவன். இவன் தான் இந்த வார்த்தையை சொல்றான். உம்முடைய ஆரம்பம் என்ன? சத்தம் கம்மியாயிருச்சு. அற்பமாயிருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாயிருக்கும் என்று சொன்ன ஃப்ரெண்ட், நண்பன் யார் என்றால் பில்தாத். சூகியனான பில்தாத் அவன் பேசுகிறான். அவங்க பார்க்க வந்தாங்க யோபுவை. எப்பவுமே வந்து பூ சென்ட் கொடுப்பாங்க, கிஃப்ட் கொடுப்பாங்க, ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வருவாங்க. ஆனா இந்த முறை தூரத்திலிருந்து வந்த போது யோபுவை பார்த்தோன்னு அதிர்ச்சி ஆகி, ஏன்னா யோபு ரொம்ப அழகா இருப்பாராம், ரொம்ப நல்லா இருப்பாராம். அப்படி இருக்கிறவருக்கு உடம்பெல்லாம் கொப்பளம் வந்து எலும்பு தோளுமா அசிங்கமா கருவழிஞ்சு அப்படியே இன்னைக்கோ நாளைக்கோன்னு ஐசி வார்டில் இருக்கிற மாதிரி அவரு அப்படி இருக்கிறார். இதை பார்த்து தூரத்தில் பார்த்த நண்பர்கள் அப்படியே
திடீர்னு கை கால் வராமல் போன மாதிரி, என்ன சொல்ற, கோமா ஸ்டேஜுக்கு போன மாதிரி ஆயிட்டாங்க. ஒன்றும் பேச முடியல. சட்டை கிழிச்சுக்கிட்டாங்க, மண்ணை வாரி தலையில சாம்பல் அள்ளி போட்டுக்கிட்டாங்க. என் ஃப்ரெண்டு எவ்வளோ நல்லா இருந்தாரு, இந்த கோலம் ஆயிட்டாரேன்னு வந்து பக்கத்தில் வந்து உட்கார்ந்தவங்க 7 நாள் ஒன்றுமே பேசல. அதிர்ச்சியில ஒன்றுமே பேசல. இப்போ வாய் திறந்து ஒவ்வொரு நண்பர்களாய் பேசுகிறார்கள். அதில் 2வது நண்பன் பேசுகிறத, இந்த வார்த்தையை அந்த 2வது நண்பர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? உம்முடைய ஆரம்பம் அற்பமாயிருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூரணமாயிருக்கும் என்று அந்த வார்த்தை சொல்லுகிறார். யோபுடைய முடக்கம் என்ன? யோபுடைய முடிவு என்ன? யோபுடைய துவக்கம் என்ன? யோபுடைய முடிவு என்ன? ஸ்தோத்திரம். இவர்கள், இந்த நண்பன் வந்து, பா, ஆண்டவர் உன்னை நிறைவா ஆசீர்வதிக்க போறாரு, உன்னை செழிப்பாக்க போகிறார், கவலைப்படாத என்று சொல்லி தைரியப்படுத்துகிறதை பார்க்கிறோம். நீங்க நண்பர்களோடு பேசினால் அவர்களுக்கு தைரியத்தை உண்டாக்கணும். இன்னும் பயத்தை உண்டாக்கிடக்கூடாது, குழப்பத்தை உண்டாக்கிடக்கூடாது. நீங்கள் ஜெபிக்கிறவர்கள், நம்மையில கர்த்தர் ஒரு அபிஷேகத்தை வைத்திருக்கிறார். நாம் மற்ற குடும்பத்தோடு போய் பேசும்போது அந்த வார்த்தை அவர்களை கட்டி எழுப்ப வேண்டும். ஆமென். அவர்களை திடப்படுத்த வேண்டும். அதற்காகவே கர்த்தர் உங்கள் வாயிலே அவருடைய வார்த்தை வைத்திருக்கிறார். யோபுடைய ஆரம்பம், துவக்கம் முதல் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் முடிவு கடைசி அதிகாரம் 42ஆம் அதிகாரத்திலே யோபுடைய காரியங்கள் முடிவடைகிறது. ஆனால் முதல் அதிகாரத்திலேயே அவருடைய உபத்திரவம், முதல் அதிகாரத்திலேயே அவருடைய இழப்புகள், முதல் அதிகாரத்திலே அவருடைய நஷ்டங்கள் எல்லாமே அந்த யோபு சரித்திர புஸ்தகம் முதல் அதிகாரத்திலேயே எல்லாம் முடிஞ்சிருச்சு. நடுப்பகுதியில் இல்லை. அவருடைய முடிவு நடுப்பகுதியில் இல்லை. முதல் அதிகாரத்திலே எல்லாவற்றையும் இழந்து விடுகிறான். அத்தனை ஆசீர்வாதத்தையும் எப்படி இழந்தான் என்று முதல் அதிகாரத்திலே சொல்லி முடிவடைகிறது. 7000 ஆடுகள் வைத்திருந்தான், 3000 ஒட்டகங்கள் வைத்திருந்தான், 500 கழுதைகள் வைத்திருந்தான். இதெல்லாம் வச்சிருந்தா யாருன்னு அந்த காலத்துல, நான் சொல்றது அநேக 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக, இந்த காலத்தில் உள்ளவர்கள் இன்றைக்கு யாருக்கு பேங்க்ல நிறைய பணம் இருக்கோ, கழுத்திலையும் கையிலையும் நகை இருக்கிறதோ, பேங்க்ல செயின் நகைகள் வைத்திருக்கிறார்களோ, சொத்துக்கள் வைத்திருக்கிறார்களோ, அவர்கள் தான் இன்றைக்கு பணக்காரர்கள் இல்ல? ஆமா. ஆனா அன்றைக்கு மிருக ஜீவன்கள் அதிகமா யாருக்கு இருக்கோ அவங்க தான் கோடீஸ்வரர்கள். ஆபிரகாம் சீமானா இருந்தான், பூமி தாங்கக்கூடாத சீமா. என ஆடு மாடுகள் ஏராளம், வேலைக்காரர்கள் ஏராளம். ஈசாக்கு அடுத்தது யாக்கோபு. அந்த யாக்கோபுக்கு அடுத்தபடியா தான் இந்த யோபு புஸ்தகம் வரணும். ஆதியாகமத்துக்கு பக்கத்துல தான் இந்த யோபுவின் புஸ்தகமே வரணும். அப்புறம் தான் யாத்திராகமே ஆரம்பிச்சிருக்கணும். அதை கோர்வை பண்ணும்போது ஏதோ தள்ளி போயிடுச்சு, பரவாயில்ல. என்ன சொல்றேன்னா, அந்த முற்பிதாக்களுடைய ஸ்தானத்திலே பெரிய கோடீஸ்வரனாய் பணக்காரனாய் இந்த யோபு இருந்தார். எல்லாம் ஒரே நாளில் க்ளோஸ், எல்லாத்தையும் இழந்து போயிட்டான். 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 15வது வசனத்திலே உடனுக்குடன் துக்க செய்தி வந்து கொண்டே இருக்கிறது. ஒருவன் வந்து சொல்லுகிறான் 14-15, ஐயா, எல்லா ஆடுகளும் திருடனுங்க வந்து அடிச்சுட்டு போயிட்டானுங்க, ஆடு மேய்ச்சவங்களை எல்லாம் கொன்னு போட்டு போயிட்டானுங்க. அடுத்தது 16ஆம் வசனத்தில் இன்னொரு தகவல் வருகிறது, துக்க செய்தி வருகிறது. 17ஆம் வசனத்தில் இன்னும் அதை விட அதிர்ச்சியான செய்தி வருகிறது. 3000 ஒட்டகங்கள் இழப்புகள். 18-19 அதை விட அதிர்ச்சி, ஹார்ட் அட்டாக் வர்ற மாதிரி. இனி நம்ம இதை பார்த்துட்டு உலகத்தில் உயிரோட வாழணுமாங்கிற அந்த கடைசி முடிவுக்கு வர வேண்டிய அந்த இக்கட்டான நேரம். 10 பிள்ளைகள், 7 ஆண் பிள்ளை, ஆண் மகன் 7, பெண் பிள்ளைகள் 3. எல்லாரும் அண்ணன் பக்கத்தில், யோபுடைய அண்ணன் வீட்டில் போய் ஒரு விருந்து, ஒரு ஜாலியா அன்றைக்கு அந்த வீட்டில் போய் மகிழ்ச்சியா சந்தோஷமா பாட்டு பாடி கர்த்தரை ஆராதிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அண்ணன் வீட்டு பக்கத்தில் போய் உங்கள் சொந்தக்காரர்கள் கூப்பிட்டா நீங்கள் போகணும்.
நாங்கள் இயேசு ஏற்றுக்கொண்டோம் வரமாட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடாது. அவங்களோட போகணும், ஆனால் அங்கே அவர்களோடு சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்தணும். ஆமே. இவர்கள் அங்கே கெட் டுகெதர் அப்படின்னு அப்படி நடந்திருக்கும் போல இருக்கு. எல்லாரும் சேர்ந்து நல்லா சாப்பிட்டு தோஷமா இருக்க நேரத்தில் ஒரு காற்று 4 பக்கம் வந்து அடிச்சு 4 சுவரும் இடிந்து விழுந்து இப்பொழுது 10 பிள்ளைகளும் மரித்து போனார்கள். நினைச்சு பாருங்க, 10 பாடி வந்து லைனாக அடுக்கி வச்சிருக்கிறாங்க. கொரோனா காலத்தில் கொண்டு வந்து அடுக்கி வச்சாங்கல்ல, அந்த என்னது பொக்லைன்ல குழி பறைச்சு அடக்கம் பண்ணது போல இப்போ யோபு வீட்டு வாசல்ல 10 பிள்ளைகளையும் கொண்டு வந்த ஆண் பிள்ளைகள் 7, பெண் பிள்ளைகள் 3 சடலங்கள் இந்த சரீரம் கொண்டு வந்து வைக்கப்பட்டிருக்கிறது. நினைச்சு பாருங்க அந்த சூழ்நிலையை. நம்ம குடும்பத்தில் ஒருவருக்கு வந்தாலே நாம் தாங்க முடியாது. அந்த சூழ்நிலையிலும் அவர் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். அவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வாயினால் பாவம் செய்யவில்லை. அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தவான். என்ன சொல்றேன்னா, ஜனங்கள் எல்லாரும் அவரை இப்பொழுது ஆரம்ப அற்பமாய் பார்க்கிறார்கள். இவன் என்ன இப்படி ஆயிட்டான்? ஒரே முதல் அதிகாரத்தில், அதாவது நல்ல கவனிங்க, கஷ்டத்திலிருந்து பெரிய நிலைமைக்கு உயர்வான நிலைமைக்கு வருகிறவருடைய நிலைமை நல்லா இருக்கும். நல்ல உயர்வா இருந்து ஆசீர்வாதமா இருந்து கீழே வரவுடைய நிலைமை ரொம்ப பரிதாபம். அந்த நிலைமை எங்களுக்கு தெரியும். கீழே இருந்து மேலே போனால் அது அவ்வளோ சந்தோஷம், அதை பெருசாக நம்ம பேச முடியாது. ஆனால் நல்ல சொகுசா ஆசீர்வாதமாக வாழ்ந்துட்டு அப்படியே கீழே ஒன்றுமே இல்லை. யோபு வீட்டுக்குள்ளே போகும்போது கால் கழுவிட்டு தான் உள்ளே போவார். நம்மெல்லாம் ஸ்கூல்லேருந்து பிள்ளைங்க வந்தோடனே போய் முதல் கை காலெலாம் கழுவிட்டு உள்ளே வாங்குகிறோம். கிருமி எல்லாம் இதாக இருக்கும். நம்மளும் வேலைக்கு போயிட்டு வந்தா வீட்டுக்காரம்மா சொல்றாங்க, நல்லா போய் சுத்தமா கை காலெல்லாம் கழுவிட்டு வாயா போயா அப்படிங்கிறாங்கல்ல. அந்த மாதிரி யோபு வெளியெல்லாம் போயிட்டு உள்ள வரும்போது எப்படி கை கால் கழுவுவார் தெரியுங்களா? காலை எப்படி கழுவுவாராம்? நெய். என்னங்க நெய்? நம்ம என்ன ஒரு 100 மில்லி நெய்யை வச்சுட்டு 1 மாசம் ஓட்டிடுறோம். நம்ம பேத்திகளுக்கு இது தான்ப்பா நெய், பார்த்துக்க. அது 1 மாசம் மோந்து பார்த்துக்க. அதுக்கு ஒரு சின்ன ஸ்பூன் எறும்பு கூத்துற மாதிரி. என்ன சொல்றேன்னா, நெய்யில காலை கழுவுறாருங்க. அப்போ எவ்வளவு பெரிய பணக்காரன், எவ்வளவு பெரிய கோடீஸ்வரன். என்ன சொல்ல வரேன்னா, அப்படி இருக்கும்போது எல்லாரும் அவனிடத்துல சந்தோஷமா இருந்தாங்க. ஆனா இப்போ எல்லாம் இழந்தோன்ன அவனை அற்பமாய் பார்த்தார்கள். அவனுடைய ஆரம்பம் எப்படி இருந்ததுங்க? அற்பமா. இன்றைக்கு அநேகர் அப்படி வந்திருக்கிறீங்க. இந்த மார்ச் மாதம் துவக்கமே என் வாழ்க்கை, என் குடும்பம் ஒரு அற்பமாய் இருக்கிறது. எங்களை எல்லாரும் அற்பமாய் பார்க்கிறார்கள். சொந்தக்காரர்கள் எல்லாம் எங்களை அற்பமாய் பார்க்கிறார்கள். ஒரு காலத்துல நல்லா இருக்கும் போது எங்களை அற்புதமாய் பார்த்த கண்கள் இன்றைக்கு அற்பமாய் பார்க்கிற அளவுக்கு நம்மை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அப்படிதானே? நம்ம சபை இன்றைக்கு இந்த திருப்பூர்ல எல்லாரும் அற்பமாய் பார்க்கிறார்கள். இந்த ஆரம்பம் அற்பமாய் தான் இருக்கும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க ஜெபிக்கிறீங்க, உழைக்கிறீங்க, முடிவோ இந்த சபையின் முடிவோ ஒரு பெரிய சம்பூரணமாய் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தோடு முடிய போகிறது. ஆமென். இவங்களுக்கு என்ன ஆசீர்வாதம்! இந்த யோபு வீட்டில் என்ன பொருள், என்ன ட்ரெஸ்ஸு, இப்படி எல்லாம் பேசினவர்கள் இப்போ ரொம்ப அற்பமா பேசுறாங்க. அந்த வீடா அவங்க கையில ஒன்றும் இல்லை. அவங்கள பார்க்க யோபு நல்லா இருக்கும்போது எல்லாரும் வந்தாங்க. ஆனால் அந்த ஒரே நாளில் எல்லாத்தையும் இழந்த போது அற்பமாய் அந்த ஒரே நாளில் எல்லாவற்றையும் இழந்தான். இப்போ அவனுடைய நிலைமை ஸ்தோத்திரம் ரொம்ப கவலைக்கிடமாய் மாறிவிட்டது. ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் இந்த வசனத்தை நாம நினைச்சுக்கணும். உங்க வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சூழ்நிலை வரும்போது யோபு 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் நீங்க நினைச்சுக்கணும். உம்முடைய துவக்கம் அற்பமா இருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூர்ணமா இருக்கும். பின்னாடி சத்தம் வர மாட்டேங்குது. அதாவது எவ்வளவு சத்தமா நீங்க வெளியே சொல்றீங்களோ, இந்த வார்த்தையை இந்த மாதம் முழுவதும் அறிக்கை பண்றீங்களோ, இந்த மாத முடிவுக்குள்ள நான் அடிச்சு சொல்றேன், நிச்சயமாய் உங்க வாழ்க்கையில ஒரு சம்பூர்ண ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார். அதுல சந்தேகமே இல்லை.
ஆகவே இந்த வசனத்தை சொல்லி விசுவாசத்தோடு வலது காலை எடுத்து வைங்க. ஆமெனா? விசுவாசத்தோட நீங்க காலை எடுத்து வைங்க. வலது காலை இல்ல, விசுவாசத்தோட காலை எடுத்து வைங்க. இந்த மார்ச் மாதத்துல இந்த யோபு 8:7 உம்முடைய துவக்கம் அற்பமா இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமா இருக்கும் என்று காலை எடுத்து வைங்க. பிசினஸ்ல கால் எடுத்து வைங்க, ஊழியத்திலே கால் எடுத்து வைங்க. கர்த்தர் இந்த மாதம் முடிவுக்குள்ளாக ஒரு சம்பூர்ண ஆசீர்வாதத்தை நம்முடைய சபையின் மேலே, பிள்ளைகள் மேலே, பரீட்சை எழுதுகிற பிள்ளைகள் மேலே, வேலை செய்கிற குடும்பத்தின் ஒவ்வொருவரும் மேலும் ஆசீர்வாதம் வந்து இறங்குகிறதை நாம் பார்க்க போகிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அதுதான் உங்க வாழ்க்கையிலே அப்படியே நடக்கிறதை நீங்கள் காண்பீர்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. முடிவிலே கர்த்தர் எனக்கு அற்புதத்தை வைத்திருக்கிறார் என்று சொல்லி, பூரண நிறைவை வைத்திருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் அறிக்கை பண்ண போறீங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த யோபு 8:7 எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். இரண்டாவது இன்னொரு மனிதனை பார்க்க போகிறோம். அவனுடைய பெயர் யாக்கோபு. அவனுடைய ஆரம்பம், துவக்கம் ரொம்ப அற்பமாய் இருந்தது, முடிவோ சம்பூர்ணமாய் இருந்தது. வாசியுங்கள். அவரே சாட்சி சொல்றார் பாருங்க. நீங்களும் இந்த மாதம் இந்த வசனத்தை போலவே இந்த சபையில நீங்க இருக்கிற இடத்திலே, உங்க பிசினஸ்ல இந்த சாட்சி சொல்ல போறீங்க. ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை எடுத்தவர்கள் சத்தமாய் வாசிங்கள். ஆதியாகமம் 32:10. ஹல்லேலூயா. அவர் பாருங்க சொல்றார் இந்த வசனத்துல, அவருடைய ஆரம்பம் அற்பமான அந்த சூழ்நிலையை இந்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் போயிட்டு திரும்பி 20 வருடம் கழித்து வருகிறார். கழித்து வரும்போதுதான் இந்த பயணத்தின் முடிவு, அவர் எப்படி பரிபூரணமாய் நிறைவாய் ஆசீர்வதிக்கப்படுகிறார் என்று இந்த ஒரு வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அவர் வெறுங்கையாய் புறப்பட்டு போனார், கோலும் கையுமாய் புறப்பட்டு போனார். கொஞ்சம் எண்ணெய் எடுத்துட்டு போயிருக்கிறார். அது எதுக்கு உதவும்? 5 பைசாக்கு பிரயோஜனமா இருக்குமா இந்த கொஞ்சம் எண்ணெய்? சரி, அது கொண்டு போனதுனால ஒரு கல்லை நிறுத்தி அது மேல எண்ணெயை வார்த்து அதுக்கு பெத்தேல் என்று பெயரிடுகிறார். தேவனை சந்திக்கிற இடம் என்று அதுக்கு பெயரிடுகிறார். ஆனால் கையில் அவர் புறப்பட்டு போகும்போது, மாமன் வீட்டுக்கு போகும்போது, தாய் மாமன் வீட்டுக்கு போகும்போது வெறுங்கையாய் போகிறார். கோலு தான் கையில. கோலுங்கிற விட குச்சி, காஞ்சி போன எங்கே ஒரு ரோட்ல கிடக்கிற ஒரு குச்சி, அடிப்பதற்காக பிள்ளைகளை அடிக்கிறோமே பயன்படுத்துகிற அந்த குச்சி. அது என்ன, அதை வச்சு என்ன பண்ண முடியும்? 5 பைசாக்கு பிரயோஜனம் இல்லை. கடந்த சில மாதங்களாக நீங்க சம்பாதித்த பணம் எதுக்கு இது உதவும்? இவ்வளவுதான் கொண்டு வரீங்க, பாதி கடன் ஆயிருது. இதை வச்சு என்ன பண்ண? 5 பைசாக்கு பிரயோஜனமா? நீங்க உங்க வருமானம் 5 பைசாக்கு உதவியா இருக்குமா இது? அப்படின்லாம் சில நேரத்தில் நம்ம நினைக்க தோணும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யாக்கோபு ஆதியாகமம் 32:10 இந்த வசனத்திலே யோபுடைய நிலைமையை பாருங்கள். கோலும் வெறும் கையுமாய், செங்கோல் கையில் இருந்திருந்தாலும் பரவாயில்ல. பாராளுமன்றம் புதிய கட்டிடம் ஆரம்பிக்கப்படும் போது நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவர்கள் அங்கே பாராளுமன்றத்துக்குள்ளே செங்கோலை கொண்டு போனார். அந்த செங்கோல் இருந்தாலும் ஏதாவது உதவியா இருந்திருக்கும். ஆனா யாக்கோபுடைய ஆரம்பம் வெறும் கோல். ராஜா கையில தான் செங்கோல் இருக்கும். நல்ல கவனிங்க. இப்படி செங்கோல் வச்சு பிடிச்சிட்டு இருப்பாரு. இந்த செங்கோலை காமிச்சு இங்க வானா தான் வரணும், செங்கோலை காமிச்சு வெளியே போனாதான் போயிடணும், செங்கோல் உயர்த்தப்பட்டாதான் உள்ள வரணும். செங்கோல் உயர்த்தப்படாவிட்டால் யாரும் ராஜா கிட்ட வர முடியாது. அதுக்கு அவ்வளவு பவர் இருந்துச்சு, அவ்வளவு மரியாதை இருந்துச்சு அந்த கோளுக்கு. ஆனா இந்த கோளுக்கு, யாக்கோபு கையில் இருக்கிற கோளுக்கு எதுவுமே இல்லை.
இன்னைக்கு எவனுக்கோ மரியாதை இருக்கு, எனக்கு ஆண்டவர் கும்பிடுற எனக்கு எந்த மரியாதை இல்லையே, கம்பெனியில வீட்டில் எந்த மரியாதை இல்லையே என்று நீங்க வந்திருக்கீங்களா? உங்களுடைய ஆரம்பம் அற்பமா இருக்கிறதா? சோர்ந்து போகாதீங்க. மந்திரவாதி கையில என்ன கோல் இருக்கிறது? மந்திரவாதி கோல் இருக்கிறது. அதை வச்சு ஏதோ மாயாஜாலம் எல்லாம் பண்றாங்க. நேத்து எங்க பேத்தி நைட்டு பாம், என்ன ஜீம் பூம் பாம் அப்படின்னா, இந்த ஃப்ரெண்டுகளோட பழகிட்டு வந்துட்டு அங்கேருந்து அப்பப்போ மேஜிக் எல்லாம் பண்ணுவா. நைட்டு திடீர்னு ஜீம் பூம் பா அப்படின்னா, பார்த்தீங்களா வந்துருச்சு அப்படின்னா. நான் என்ன சொல்றேன்னா, அப்பனா தூங்குறவங்க திடீர்னு விழித்து எழும்பி பாஸ்டர் மந்திரக்காரன் கிட்ட போகலாம், ஜோசிக்காரன் கிட்ட போகலான்னு சொல்லிட்டான்னு நினைச்சிடக்கூடாது. அந்த மந்திர கோளுக்கு அதுக்கும் ஏதோ நடக்குது, அவன் ஏதோ பண்றான், தந்திரமா ஏதோ பண்றான்னு வச்சுங்க. அது கூட யாக்கோபு கையில இல்ல, செங்கோலும் இல்ல, மந்திர கோலும் இல்ல, வெறும் கோளுங்க, வெறும் கோளுங்க. வெறும் கோளோடு அவன் புறப்பட்டு போகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த கோல் ஏதாவது செய்யுமா? உலகத்தான் கையில் இருக்கிற அந்த மந்திர கோலை வைத்து ஏதோ செய்கிறான். ராஜா கையில் இருக்கிற செங்கோலை வைத்து ஒருவனை வா என்று கூப்பிடுகிறான், போ என்று சொல்லுகிறான். அதற்கு அதிகாரம் இருக்கிறது, பவர் இருக்கிறது, ஆர்டர் பண்ணுகிறான். அந்த கோலுக்கு அவ்வளோ அத்தாரிட்டி இருக்கிறது. ஆனால் யாக்கோபு கையில் உள்ள கோலுக்கும் மரியாதை இல்லை, எதுவும் பிரயோஜனம் இல்லை. இன்றைக்கு நம்முடைய வருமானம் அப்படிதான் இருக்கு, பிரயோஜனமே இல்லை, இதனால ஒன்றும் செய்ய முடியல என்று கலங்கி. இந்த வாரம் நானும் பாஸ்டமா போன எல்லா வீடுகளின் சூழ்நிலையை நான் பார்க்கும்போது, இந்த கவர் கொடுக்கும்போது என் இருதயம் அவ்வளோ வலி இருக்கிறது. ஆனால் நாங்கள் எதுக்கு கொடுத்துருக்குறோம்? நீங்கள் பைபிளை வச்சு அந்த கவர் மேலே கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, சபையின் தேவைகளை சந்தியும் ஆண்டவரே, நீங்கள் சீக்கிரம் நாங்கள் சர்ச்சுக்குள்ளே போகணும் ஆண்டவரே, ஒரு அற்புதம் நடக்கட்டும். ஆமே, ஆரம்பம் அற்பமாக தான் இருக்கு, முடிவு இந்த மாதத்தின் இறுதிக்குள்ளே ஒரு முடிவு. நம்முடைய குடும்பத்தில் நம்ம பிள்ளைகள் படிச்சு எழுதுகிற பிள்ளைகளுக்கு ஒரு சம்பூரண ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த கோல் யாக்கோபு கையில் இருக்கிறது 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லை. கோலும் கையுமாய் கொஞ்சம் எண்ணெயோடு அவன் புறப்பட்டு போகிறான். கொஞ்சம் கையில 10 ரூபா இருந்தா பரவாயில்ல, ஒரு 100 ரூபா பாக்கெட் மணி இருந்தா பரவாயில்ல, எதுவுமே இல்லை. இல்ல ஒரு மோதிரமாவது ஏதாவது இருந்தா கூட ஏதாவது அடமான வச்சு ஏதாவது கொஞ்ச நாள் ஓட்டலாம், அதுவும் இல்லை. வெறும் கோல், ஆரம்பமே அற்பம். அதை தான் நம்ம இங்கே பார்க்கிறோம். கையில கொஞ்சம் கூட காசு இல்லை, சூட்கேஸ் இருந்தா கூட தலைக்கு வச்சு படுக்கலாம், அதுவும் இல்லை. நிலைமையை பார்த்து அங்கே பாருங்க, வெறும் கையில வெறும் கையாய் ஓடுகிறான். தன் உயிரை காப்பாற்றுவதற்காக ஓடுகிறான். அண்ணனுக்கு பயந்து கொண்டு ஓடுகிறான். அன்றைக்கு அவனை பார்த்தா அவன் உயிர் தான் உடம்புல ஒட்டிட்டு இருக்கு, வேற ஒண்ணுமே இல்லை. இன்னைக்கு அநேகர் அப்படி வந்திருக்கிறீங்க. பாஸ்டர், எனக்கு பலனே இல்லை பாஸ்டர், விழுந்தா இறந்துருவேன், அந்த அளவுக்கு வந்துட்டேன், ஒண்ணுமே இல்லை, தாங்க பலன் இல்லை, ஜெபிக்க பலன் இல்லை, போராட பலன் இல்லை, குடும்பத்தை நடத்த ஒண்ணு இல்லை. அப்படி வந்திருக்கீங்களா? வெறுங்கையா வந்திருக்கீங்களா? இந்த வசனத்தை அறிக்கை பண்ணுங்கள். யோபு 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், உம்முடைய துவக்கம் அற்பமாயிருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூரணமாயிருக்கும். ஆமென். கரங்களை உயர்த்தி ஆமென். ஹல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம். நான் மட்டும்தான் இருக்கிறேன், என் உயிர் தான் என் உடம்புல ஒட்டிட்டு இருக்கு, அவ்வளவுதான். சில நேரத்தில் அப்படி நினைக்க தோணும். ஜெனிஃபர், அப்படிதான் நினைக்கிறீங்க? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களை கர்த்தர் பரிபூர்ண செழிப்பை, சுகத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. அடுத்து பாருங்க, 20 வருடம் கழித்து இப்போ வராரு. நல்ல கவனிங்க, முடிக்க போறேன். 20 வருடம் கழித்து வருகிறார். அவருடைய பயணத்தின் முடிவு சம்பூரணம். பயணத்தின் ஆரம்பம் அற்பம், வெறும் கோல், வெறும் தடி. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் வந்திருக்கீங்க. இந்த மார்ச் மாதத்தில் உங்க கஷ்டத்தை வெளியே சொல்ல முடியல. பாஸ்டர், என் கூட வேலை செய்யறவன் பார்த்தா பரிதாபமா இருக்கிறார், அவர் ரொம்ப கஷ்டத்தை சொன்னார், 2.5 லட்சம் கடன் எங்கேயோ வாங்குறேன்னாரு, ஜாமீன் கையெழுத்து போட்டேன். அல்லேலூயா. அவ்வளவுதான். ஜாமீன் கையெழுத்து போட்டாரு, இறக்கப்பட்டு கூட வேலை செய்யறானே, என் கூடவே இருக்கிறானே,
அந்த வந்த உடனே அவன் காணாமல் போய்விட்டான். அந்த 2.5 லட்சம் வந்தோடனே ஆளு எஸ்கேப். இப்போ இவர் வருமானத்திலிருந்து டியூ கட்டுறார். அப்படி வருமானமே கொஞ்சம் அதுல பாதி போன வீட்டுக்கு என்ன கொண்டு போ, வீட்டுக்குள்ள பிரச்சனை, சமாதானம் இல்லை. ஆகவே அப்படி யாராவது உதவி செய்ய கேட்டாங்கன்னா நீங்க உடனே எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்க. எங்க ரொம்ப பரிதாபமா இருக்கிறாரு இந்த சிஸ்டர், இந்த பிரதர் ரொம்ப பரிதாபமா இருக்காரு, என் கூட வேலை செய்யறாரு, அவருக்கு உதவி செய்யலான் இருக்கேன் பாஸ்டர், ஏதாவது கடன் வாங்கி தரலாம் அப்படின்னு விரும்புறவங்க எங்களுக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க. நாங்க உங்களுக்கு ஒரு ஜெபம் செய்வோம், அப்புறம் நீங்க வாங்கி கொடுங்க. இப்படி பாதிக்கப்பட்டவர்கள் ஏராளம் இறக்கப்பட்டு உதவி செய்து இன்றைக்கு அந்த ஐயாவுடைய நிலைமை ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவருக்கு ஜெபித்து அனுப்பி இருக்கிறோம் வெள்ளிக்கிழமை. என்ன சொல்ல வரேன்னா, இப்போ வெறுங்கையாய் போன யாக்கோபு திரும்பி வருகிறான். முடிவோ 2 பரிவரங்கள். 2 பரிவரங்கள் அப்படின்னா 2 தலைமுறை உட்கார்ந்து சாப்பிடலாம். அல்லேலூயா. 10,000 பேர் வீட்டுல உட்கார்ந்து அமைதியா சாப்பிடலாம் வேலைக்கு போகாம. அந்த பாக்கியம் 2 சந்ததிகள் சாப்பிடலாம். 2 தலைமுறைகள் வீட்டுல உட்கார்ந்து வேலைக்கு போகாம சாப்பிடலாம். அவ்வளவு ஆசீர்வாதத்தோட முடிவு சம்பூரணம். ஆமென். முடிவு செழிப்பு. எனக்கு இதுல ரொம்ப பிடிச்சது என்னன்னா, எனக்கு ரொம்ப இதுவரைக்கும் யாக்கோபு வாழ்க்கை ஆரம்பம் ஏமாற்றி பிடுங்கி தட்டி பிடுங்கி ஏமாற்றி வாங்கி வஞ்சித்து வாங்கி வாழ்ந்த வாழ்க்கை, அடுத்தவங்களுக்கு கையேந்தி வாழ்ந்த வாழ்க்கை. இப்பொழுதோ முடிவோ சம்பூரணம். ஆமென். சொல்லுங்க, யோபு 8:7. என்னுடைய துவக்கம் அற்பமாயிருந்தாலும் என்னுடைய முடிவு இந்த மார்ச் மாதம் சம்பூரணமாயிருக்கும். ஹல்லேலூயா. ஆமென். எனக்கு என்ன மகிழ்ச்சினா, இந்த யாக்கோபு அடுத்தவங்கிட்ட இருந்து புடுங்குறவன், தான் கை தனக்கு உதவுங்கிற அந்த எண்ணம் இல்லை, கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கணுங்கிற எண்ணம் இல்லை. எவனை ஏமாத்தலாம், எவன் மேல போற அவனை கீழே தள்ளலாம், அவனை கீழே தள்ளிட்டு நம்ம மேல போலாம் தான் இந்த திருப்பூர் இருக்கு. ஆமா, தவக்கல கதை ஒரு நாள் சொன்னேன்ல, எல்லா நாட்டிலிருந்தும் பீப்பாய் தவக்கலை நிரப்பி கொண்டு போனாங்களாம், எல்லாம் மூடி வச்சு கொண்டு போனாங்க. ஆனா நம்முடைய இந்தியாவிலிருந்து போன, தமிழ்நாட்டிலிருந்து போன பீப்பாய் திறந்தே இருந்துச்சாம். அங்க எல்லா நாட்டுக்காரன் வந்து பார்க்கறான், எல்லாத்துக்கும் என்ன போட்டிருக்கிறாங்க, மூடி போட்டிருக்கிறாங்க. ஆனா இந்தியாவுடைய தமிழ்நாட்டிலிருந்து போன பீப்பாய் தவளை நிரப்பி இருக்குதே, அதுக்கு ஒரு மூடி இல்லை. என்னன்னு கேட்ட உடனே அவங்க சொன்னாங்க, எங்க ஊர் தவக்கலை எல்லாம் சிறந்த தவக்கலை, ஒரு தவக்கலை மேலே ஏறுமா, கீழே இருக்கிற தவக்கலை காலை பிடிச்சி வாருமா, அப்போ ஒண்ணுமே வெளியே போகாது. எல்லா நாட்டுக்காரன் ஆச்சரியப்பட்டான். டே அப்பா, நம்ம தவக்கலைகள்லாம் இப்படியே வெளியே வந்துடுது, இந்த தமிழ்நாட்டு தவக்கலை ஒண்ணுமே வெளியே வர மாட்டேங்குது. என்னன்னு ரகசியம் பார்த்தா, ஒரு தவக்கலை மேலே ஏறிடக்கூடாது, ஒரு தவக்கலை ஊழியத்துக்கு வந்துடக்கூடாது, ஒரு தவக்கலை பாசு பக்கத்தில் போய் நின்றக்கூடாது, பாசமா பக்கத்தில் போய் சிரிச்சிடக்கூடாது. இழுத்துரும். என்ன நீ போய் இழுக்க, என்ன ஆச்சு? நீங்க இல்லை, வேற சபையில். ஸ்தோத்திரம். நீங்கெல்லாம் நம்ம எல்லாம் ஒரு குடும்பம். அல்லேலூயா. நமக்கு ஒரு நல்ல ஐக்கியத்தை கர்த்தர் தந்திருக்கிறார், நல்ல ஒரு மனதை கர்த்தர் தந்திருக்கிறார். கர்த்தரை நான் துதிக்கிறேன். என்ன சொல்றேன்னா, யாக்கோபு பாருங்க, இதுவரைக்கும் பிடுங்கினவன் ஒரு சொத்தை பாதியா பிரிச்சு அண்ணனுக்கு கொடுக்கிறான். அல்லேலூயா. இதுதாங்க சம்பூரணம். முடிவு சம்பூரணம்னா இதுதான். நீங்க இந்த குடும்பத்தில் கர்த்தர் அதை செய்ய போறார். ஆமென். உங்க சொந்தக்காரர்களுக்கெல்லாம் உங்களை உதவி செய்கிறவர்களாய் கர்த்தர் வைக்க போறார். ஆமென். ஸ்தோத்திரம். யாரெல்லாம் உங்களுக்கு இடைஞ்சல் பண்ணாங்களோ, ஆரம்பத்தில் துவக்கத்தில் துக்கத்தையும் வேதனையும் கஷ்டப்படும் போது ஒரு டம்ளர் டீ கொடுக்காம இருந்தாங்களோ, அவங்களுக்கெல்லாம் பிரியாணி வாங்கி கொடுப்பீங்க. அல்லேலூயா. ஆமென். அதுதான் ஆசீர்வாதம். நீ எனக்கு ஒன்றும் செய்யல, நான் உனக்கு ஒன்றும் செய்ய மாட்டேன் அப்படி சொல்லாதீங்க. அது ஆண்டுடைய குணம் இல்லை. பேதுருவை கர்த்தர் ஒன்று இல்லாத பேதுருவின் படகை நிரப்பின உடனே அல்லேலூயா, நானும் என் பொண்டாட்டியும், நானும் என் பிள்ளையும், நானும் இந்த நெசவாளர்கள் நெசவு செய்கிறாங்கல்ல சாரி, பட்டு சாரியெல்லாம் இப்படிங்கிறான். என்ன சொல்றான்? நானும் என் பொண்டாட்டியும், நானும் என் பிள்ளையும் நல்லா இருக்கணும், யாருக்கும் போயிடக்கூடாது. நானும் எனக்கு 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 எனக்கு
என் பொண்டாட்டி, என் பிள்ளைக்கு. ஆனா பேதுரு அப்படி இல்லை. நிரம்புன உடனே பக்கத்து படகையெல்லாம் கூப்பிட்டு கொடுத்தான். இந்த ஊழியத்தை தான் இத்தனை வருஷமா நாங்க செஞ்சோம். நம்ம சபை நிரம்புறதுக்கு முன்னாடியே அநேக ஆத்துமாக்களை பல சபைகளுக்கு அனுப்பி கொடுத்தோம். நம்ம சபை நிரம்பிட்டு இருந்துச்சு. நம்ம சபையும் ஆசீர்வாதமா இருந்துச்சு, வெளி சபைகளும் ஆசீர்வாதமா இருந்துச்சு. அதே போல கர்த்தர் உங்களை அப்படி வைக்க போகிறார். ஆமென். போன் பண்ணி பாருங்க, எழுதி வச்சுங்க. நான் தீர்க்கதரிசனமா சொல்றேன். பாஸ்டர் இப்போ இங்கிருந்து அறிவிப்பு சொன்ன இந்த மாதிரி இந்த தேவை இருக்கிறது, ஒரு நபர் எழும்பவும் சொல்லுவோம். கர்த்தர் 50 பேரை இந்த சபையில் எழுப்ப போகிறார். அல்லேலூயா. கை தட்டுற தம்பியா இருக்கலாம். இப்ப அற்பமாய் உட்கார்ந்து இருக்கிற கேமரா முன்னாடி அற்பமாய் உட்கார்ந்து இருக்கலாம். யாரை கொண்டு என்ன செய்வாரோ தெரியாது. நம்ம சபையில் நடக்கிறத நீங்க பார்க்க போறீங்க. ஒரு தேவையை சொன்னா ஒரு 2 பேர் எழும்புங்கன்னு சொல்லுவோம். நீங்க 50 பேர் எழும்புவீங்க. மீதி எல்லாத்தையும் கீழே உட்காருப்பா போதும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு நம்முடைய சபை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். அதுதான் மார்ச் மாத இறுதி முடிவு சம்பூரணம். ஆமென். 2 சந்ததிகள் வாழலாம், 2 சந்ததிகள் தலைமுறைகள் வாழலாம். ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை பிரித்து ஒரு பாகத்தை அண்ணனுக்கு கொடுக்கிறார். பாருங்க, ஆச்சரியமா இருக்கு. அவ்வளவு பெருகி விட்டது. அண்ணனிடத்திலிருந்து அபகரித்த யாக்கோபு, ஒன்றுமே இல்லாத சூழ்நிலையில் இருந்த யாக்கோபு, அண்ணன் ஆசீர்வாதத்தை பறித்து கொண்ட சேஷ்ட புத்திர பாகத்தை வஞ்சித்த யாக்கோபு, இப்போ மற்றவரிடத்திலிருந்து ஏமாற்றி கொண்டிருந்து பறித்து கொண்டிருந்த இவன் இப்பொழுது தாராளமாய் கொடுக்கிறான். ஆமென். அல்லேலூயா. யாக்கோபு இன்றைக்கு ஒரு பாகத்தை கொடுக்கிற மாதிரி நீங்களும் கர்த்தர் அநேக ஆசீர்வாதங்களை மற்றவர்களுக்கு கொடுக்கிற அளவு கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். அல்லேலூயா. கேட்காமையே கொடுக்கிற அளவுக்கு உயர்த்த போங்க. சூழ்நிலையை மற்றவர்களுக்கு வாங்குற மாதிரி இப்ப இருக்கலாம், ஆனா கொடுக்கிற அளவு கர்த்தர் உங்களை உயர்த்த போகும். உங்கள் துவக்கம் அற்பமாய் இருக்கும், முடிவு சம்பூரணமாய் அற்புதமாய் நிறைவாய் கர்த்தர் வைக்க போகிறார். அல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம். அவன் கையிலே வெறுமை. அண்ணனுடைய ஆசீர்வாதத்துக்காய் கெஞ்சி வேஷம் போட்டான். வேஷம் போட்டு ஏமாத்தி வாங்குறான், குரலை மாத்தி பேசுறான். இன்னொருவனுடைய ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்து வாழ்றான். ஆனால் இங்கே பாருங்கள், மற்றவருடைய உதவியை எதிர்பார்த்து வாழ்ந்த வாழ்க்கையை அவனுடைய முடிவை பார்த்தால் ஆச்சரியமாயிருக்கிறது. அவனுக்கு என்ன வேணுமோ அதை வைத்துக்கொண்டு மீதி எவ்வளவு இருக்குது என்று பார்க்கக்கூடிய அளவுக்கு மிருக ஜீவன்கள் பிரித்து அண்ணனுக்கு கொடுக்கிறார். நான் ஆரம்பத்திலே சொன்னேன், மிருக ஜீவன் அதிகமா இருந்தா அவன் தான் கோடீஸ்வரன். அந்த அளவு பயங்கரமாய் கர்த்தர் உயர்த்தி விட்டார். பயங்கரமாய் உயர்த்தி விட்டார். சங்கீதம் 112 சங்கீதம் 2 வசனம். கல்யாண வீட்டில் எல்லாம் அதை வாசிப்பாங்க. செம்மையாய், செம்மையானுடைய வம்சம் சொல்லுங்க, செம்மையானுடைய வம்சம். இந்த மெட்ராஸில் இருக்கிறவங்களுக்காய் ஸ்தோத்திரம். நம்ம தமிழ்நாட்டில் இந்த பாஸ் அதிகம். செமையா இருக்கிறான்ப்பா, செமையா இருக்குப்பா அவங்க பிள்ளை, அவன் பாருப்பா செம்மையா இருக்கிறான். இந்த வசனம் தான் அப்படின்னு நான் கர்த்தர் இந்த மாதம் மற்றவங்களை பார்த்து சொல்ல போறாங்க, செமையா நடத்துறான்ப்பா சர்ச்ச. அப்பா அந்த பிள்ளை அந்த சபைக்கு போறாங்க, செமையா இருக்கிறாங்க. செம்மையானவர்கள் வம்சம். அதுதான் அந்த மெட்ராஸ் பாஷையில செமையா இருக்கான்ப்பா, அவன் நடத்தின எல்லாம் செமையா செய்வான்ப்பா. அல்லேலூயா. யோவான் 6 அதிகாரத்துல 9, 11, 13 எழுதிக்கங்க. ஸ்தோத்திரம். இயேசுவின் ஆரம்ப ஊழியம் அற்பமாயிருந்தது. நீங்க எங்களை கேட்டீங்கன்னா நாங்களும் எங்க ஆரம்ப ஊழியத்தை சொல்லுவோம். ஒரு முறை சிலரை அழைத்து, லீடர்களை எல்லாம் அழைத்து நாங்கள் என்னுடைய ஆரம்ப ஊழியத்தை சொன்னேன். அதில் அநேகர் ஓடி போனார்கள். ஐயோ, நம்ம ஏதோ நினச்சி வந்தோம், பரமானந்தத்தோடு சேர்ந்தா இனோவா கார் வாங்கலாம்னு நினச்சோம், ஒரு பெரிய 4 மாடி கட்டடம் கட்டலாம்னு நினச்சேன். இவர் பார்த்தா இந்த நிலைமை போய் தான் இப்படி வரணுமோ, அப்பாடா ஊழியமும் வேண்டாம் ஒன்று வேண்டாம்னு ஓடியே போனான். அந்த என்னோட உட்கார்ந்த அந்த குரூப்பை இன்னைக்கு வரைக்கும் இல்லை, அவங்க வேற கனவு நினச்சி வந்தாங்க. அதே போல் இயேசுவின் ஆரம்ப ஊழியமே 2 மீன் 5 சொற்பம், அற்பம். இப்ப சொல்லுங்க, யோபு 8:7, என்னுடைய துவக்கம் அற்பமா இருந்தாலும்
என்னுடைய முடிவு சம்பூர்ணமாயிருக்கும். ஆமென். கர்த்தருடைய வயதானவர்களும் சொல்லுங்க, வயசாயிடுச்சு நீ என்ன சம்பூர்ணத்தை பார்க்க போறோம், பேர பிள்ளையை பார்த்து. இல்ல 70 வயசுக்கு மேல இருக்கிறவங்கள அதிகமாய் கர்த்தர் ஆசீர்வதிக்க போறார். ஆமென். 50 தாண்டினவங்களுக்கு பெரிய ஆசீர்வாதம் இந்த கர்த்தர் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ரொம்ப கொஞ்சம் தாங்க, ரொம்ப கொஞ்சம் தான். ஆனா கூட்டத்தை பார்த்து 5000 பேர். ஸ்தோத்திரம். இயேசுவின் ஊழியம் 2 மீன் 5 அப்பம் கொஞ்சம் தான். இந்த படத்தை வச்சு எப்படி குடும்பத்துக்கு செலவு செய்து, ஊழியத்துக்கு செலவு செய்தா, குடும்பத்துக்கு செலவு செய்தா. சில நேரத்தில் ஊழியக்காரங்களுக்கு தலை பிச்சுக்கும். இந்த வருமானத்தை வச்சு ஊழியம் செய்யவா, குடும்பத்தை நடத்தவா? அதையும் பார்க்கணும், இதையும் பார்க்கணும். குடும்பத்தை நல்லா வச்சாதான் நல்ல ஊழியம் செய்ய முடியும். குடும்பத்துக்கு ஒண்ணுமே செய்யாம எல்லாமே சபைக்கு செஞ்சுட்டு இருந்தா கடைசியில் குடும்பம் நமக்கு ஊழியருக்கு சப்போர்ட்டா இருக்க மாட்டாங்க. அதனால இதுவரைக்கும் ஊழியத்தில் கர்த்தர் பேலன்ஸா கொண்டு போக கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். ஆமென். ஆனா அதிகமா ஊழியங்களுக்கு தான் ஆர்வத்தை எங்களுக்கு இந்த 2 மீன் 5 அப்பத்தை ஸ்தோத்திரம் பண்ணி அப்படியே ஊழியத்துக்கு ஏசப்பா செலவு செய்தார். முடிவு என்ன தெரியுமா? அந்த பந்தியின் துவக்கம் அற்பமா இருந்தது. கொஞ்சம்தான், 2 மீன் 5 அப்பம். ஏசப்பா கையில கொஞ்சம்தான் இருந்துச்சு. ஆனா முடிவை பாருங்கள், 12 கூடை மீதி திருப்தியாய் புசித்தார்கள். வயிறு நிரம்பினது, கூட 12 கூடையும் நிரம்பினது. அதுக்கு முன்னாடி எல்லாருடைய வயிறு காலியாயிருந்தது. 12 கூடை காலியாயிருந்தது. இயேசு கிறிஸ்துவின் கரம் காலியாயிருந்தது. மார்ச் மாதம் வந்திருக்கிற உங்களுக்கு யோபு 8:7 உம்முடைய துவக்கம் முடிவு சம்பூர்ணமாய் இருக்கும் என்ற வார்த்தையின்படி தொடக்கம் 5 அப்பம் 2 மீன். இப்ப பந்தி ஆரம்பித்த உடனே முடிவை பாருங்கள், 12 கூடை நிரம்பி வழிந்தது. ஜனங்கள் வயிறு நிரம்பி வழிந்தது. ஆமா, சிலருக்கு பிள்ளைகளுக்கு நான் பார்ப்பேன், ஊட்ட வேகமா சோறு ஊட்டுவாங்க. அங்க நிரம்புறதுல இங்க நிரம்பும் போது கொஞ்சம் கீழே இறக்கம் வந்துடும். அந்த அளவுக்கு பிள்ளைக்கு சோறு ஊட்டுறது சில தாய்மார்களை பார்த்துருக்கேன். அந்த மாதிரி ஆண்டவர் கொடுத்த சாப்பாடே, அந்த காடை கொடுத்தாரு பாருங்க, அவனுங்க மூக்கு பிடிக்க தின்னானுங்களாம். அப்படின்னா அந்த மூக்குல சந்துல 2 சந்துல காடைகள் வந்து எட்டி பார்க்குது. உண்மை, பைபிள்ல படிச்சு பாருங்க. ஆண்டவர் கொடுத்தா ஏதோ கொஞ்சம் சாப்பிடு. எனக்கு ஞாபகம் இருக்கு, சின்ன பையனா இருக்கும்போது ஒரு வீட்டுக்கு எங்க அப்பா கூப்பிட்டு போய் விட்டுட்டு போயிட்டார். அந்த அம்மா இட்லி போட்டாங்க. எங்க அக்காவுக்கு 2 இட்லி, எங்க தம்பிக்கு எனக்கு அடுத்தது எனக்கு ஒரு இட்லி வச்சாங்க. நான் இன்னொரு இட்லி கேட்டேன், அவங்களுக்கு மாத்திரம் 2, ஒரே பலான்னு விட்டாங்க. நான் அதை மறக்கவே மாட்டேன். எனக்கு அப்போ ஒரு 7 வயசு 8 வயசு இருக்கும். பலான்னு விட்டாங்க. உனக்கு உன் வயசுக்கு தூண்டாந்துக்கிட்டு 2 இட்லியா போடா பலான்னு. உண்மை சொல்றேன். அதாவது ஆண்டவர் அப்படி இல்லை, அவர் கொடுக்கும்போது நிறைவாய் கொடுக்கிறவர். இந்த மாதத்திலே கர்த்தரை நம்பி இந்த மாதத்திலே ஆரம்பியுங்கள். ஆமென். இந்த மாதம் முழுவதும் நம்முடைய குடும்பத்தை நடத்துவதற்கு பணம் காசு இருக்கிறதான்னு கவலைப்படாதீங்க. இந்த திருப்பூரில் அதிக ஜனங்களுடைய நிலைமை பயங்கர வறுமை கோட்டுக்குள்ளே கஷ்டத்துக்குள்ளே இருந்தாலும் தேவ பிள்ளைகளை கர்த்தர் உங்களை நடத்த போகிறார். ஆமென். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். இந்த மாதம் முடியும் போதே சம்பூர்ணமாய் முடிக்க கர்த்தர் உதவி செய்ய போகிறார். அல்லேலூயா. அற்பமாய் ஆரம்பிக்கிற உங்க வாழ்க்கையை கர்த்தர் சம்பூர்ணமாய் முடிக்க உதவி செய்வார். காணிக்கை எடுக்கிறவர்கள் வேகமாக ஜெபத்தோடு காணிக்கை செலுத்துங்கள். அங்கே பாக்ஸ் இருக்கிறது, இங்கே பாக்ஸ் இருக்கிறது. நம்ம காணிக்கை கவர் அங்கங்கே வைத்திருக்கிறோம், அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள்.
கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு காயங்கள் பட்டார், உன்னக்கிரமங்கட்காய் இயேசு நொறுக்கப்பட்டார். மீறுதலுக்காய் இயேசு காயங்கள் பட்டார், உன்னக்கிரமங்கட்காய் இயேசு நொறுக்கப்பட்டார். எனக்காகவே அடிகள் பட்டார், என்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். எனக்காகவே ஆணிகள் பட்டார், என்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். என்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். எல்லாரும் சொல்லுவோம், இயேசு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு. எல்லாரும் ஆண்டவரை துதிப்போமாக, எல்லா ஸ்தோத்திரிப்போமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல ஆவியில நிரம்பி கர்த்தரை துதியுங்கள். ஒரு புதிய பலத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் சரீரத்திலே ஒரு விடுதலை பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த மார்ச் மாதத்திலே ஆண்டவர் உங்களுக்கு செய்கிற கிரியைகள் பயங்கரமாயிருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஷபா கபரியா தரபா ஓரா கத்தியாரபா லபா ரியான் தரபா லபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓமை துதிக்கிறோம் ஆண்டவரே. பாசம் அவர்கள் ஆசீர்வாத ஜெபத்தை செய்வார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழும்பி நின்று ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு நன்றி சொல்லி, ஆண்டவரே இந்த 3வது மாதத்திலே கர்த்தர் அவருடைய சமூகத்திலே நம்மை கொண்டு வந்து ஆண்டவரே அவரை ஆராதிப்பதற்கும் glory to God. வேதத்தை தியானிப்பதற்கும் ஆமாப்பா. அந்த பந்தியில கலந்து கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டினதற்காய் நன்றி. ஸ்தோத்திரிப்போமா. நல்ல ஸ்தோத்திரம் ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம். எங்களை நேசிக்கிற அன்புள்ள தகப்பனே, இந்த ஆரம்ப ஆண்டவரே இந்த ஆராதனையின் முடிவு நேரத்தில் உம்முடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆரம்பம் ஆண்டவரே எங்களோடு இருந்தீர், முடிவு மட்டும் உம்முடைய பிரசன்னம் எங்களை ஆட்கொண்டு நடத்தினதற்காய் நன்றி. நன்றி ஆண்டவரே. இந்த 3வது மாதத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த மாதம் எங்களுக்கு ஆரம்பம் அற்பமாய் இருந்தாலும் இதன் முடிவு சம்பூர்ணமாய் கர்த்தர் மாற்றுவேன் என்று எங்களோடு நீர் பேசின நம்முடைய வார்த்தைக்காக நன்றி தகப்பனே. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். என் வார்த்தை வெறுமையாய் செல்லாது, நான் சொன்னதை அதை நிறைவேறும் என்று நீங்க சொல்லி இருக்கிறீங்கப்பா. வானம் பூமியும் ஒழிந்து போகும், என் வார்த்தை ஒருபோதும் ஒழிந்து போவதில்லை என்று சொன்ன தேவனே, நம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். யோபின் நிலைவை மாற்றினவர், யாக்கோபின் நிலைமையை மாற்றினவர், இன்றைக்கு எங்களுடைய சபையின் மக்களுடைய எங்களுடைய எல்லா நிலையும் கர்த்தர் மாற்ற போறதுக்காய் நன்றி.
ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை நீர் ஆசீர்வதிக்க போகிறதற்காய் நன்றி. எங்களை வழி நடத்த போறதுக்காய் ஸ்தோத்திரம். இந்த மாதத்திலே நாங்கள் கம்பீரமாய் நம்முடைய சமூகத்தில் களி கூற செய்ய போறதுக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். உமக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம். என் தேவன் பொய் சொல்ல நீர் மனிதன் அல்ல, மனமாற நீர் மனுபுத்திரனும் அல்ல. நீர் என்ன சொல்லுகிறீரோ அதை நிறைவேற்றுகிறவர் ஆண்டவரே, நிறைவேற்றுகிறவர். அப்பா உமது கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு பிரியமான பிள்ளைகளாய் இந்த மாதம் முழுவதும் ஜீவிக்க எங்களுக்கு கிருபை தாரும். சோர்ந்து போகாதபடி அப்பா ஆண்டவரே, திடமனதோடு இருக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, எதை நாங்கள் இழந்தாலும் உம்மை நாங்கள் இழக்கவில்லை ஆண்டவரே. அதற்காக நன்றி தகப்பனே. எப்பொழுதும் உம்முடைய கரத்தை பிடித்து கொண்டு ஒவ்வொரு நாளும் நடக்க எங்களுக்கு கிருபை தாங்க, கிருபை தாங்கப்பா. எங்கள் கண்ணீர், வேதனைகள், துக்கங்கள் எல்லாம் மாற்றி ஒரு கம்பீரமான மகிழ்ச்சி உண்டாக செய்ய போகிறீர். அதற்காக நன்றி தகப்பனே. உமது கரத்தில் எங்களில் சபை மக்களை எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் தானே பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இந்த வாரம் முழுவதும் உம்முடைய பிரசன்னம் உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருந்து நடத்திட்டும். செய்கிற வேலைகள், குடும்பம், சொந்த பிஸ்னஸ், படிப்பின் காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் பொறுப்பெடுப்பீராக. வியாதி, பலவீன, போராட்டங்கள் எல்லாவற்றையும் மாற்றுவீராக. உம்முடைய கிருபை உம்முடைய பிள்ளைகள் மீது இறங்கட்டும் ஆண்டவரே, இறங்கட்டும். சத்ரு வெக்கப்பட்டு போனதற்காய் நன்றி. எங்கள் தலை நீர் உயர்த்த போறதுக்காய் நன்றி. நன்றி ஆண்டவரே. ஆண்டவர் +2 மாணவர்களுக்காக எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளை நாங்கள் ஞாபகத்திலும் உங்களுடைய கரத்தில் வைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று சொன்னது போலப்பா, ஜெயத்தை கட்டளையிட போறதுக்காய் நன்றி. தொடர்ந்து நடத்துங்க, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. சமாதானத்தோடு கடந்து செல்ல உதவி செய்யுங்க. குடும்பத்திலே மாற்றங்களை ஏற்படுத்துங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துதிகன மகிமை எல்லாம் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் இந்த ஆராதனையில, கர்த்தருடைய பந்தியில விசேஷமாய் புதிதாய் வந்த ஒவ்வொருவரோடும் சதா காலமும் நிலைத்திருப்பதாக. ஆமென். உங்கள் எல்லாருக்கும் ஸ்தோத்திரம்.